கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Praise be to God's holy name. கர்த்தர் இந்த வாரத்திலே கர்த்தர் நமக்கு தருகிறதான வேத வசனங்களை நாம் தியானிப்போம். Let's meditate the words which God is going to give us this week. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். And the righteous will hold to his way, and he who has clean hands will be stronger and stronger. இதுதான் யோபு 17 அதிகாரம் 9 வசனத்தில் சொல்லப்பட்டதான வாக்குத்தத்தம் தான் நாம் இந்த நாட்களில் தியானிக்கிறோம். The promise which is told in Job 17:9, that is what we are meditating in these days. கடந்த வாக்குத்தத்த ஆராதனையில நாம் இந்த வார்த்தை வசனத்தை குறித்து தியானித்தோம். Last week's service we meditated about this verse. கடந்த வார ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட கர்த்தர் இடைப்பட்டார். Last Sunday Lord interacted us through this verse. இந்த வார்த்தைகளை குறித்து வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது நான் உங்களோடு கூட இடைப்படுவேன். கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வேன். When God talks to me, I will interact, Lord will interact you through this verse. இல்லை என்றால் கர்த்தருடைய வார்த்தை எந்த விதத்தில் உங்களோடு இடைப்படுமோ அதை நான் உங்களோடு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். So whatever the words which God talks to me, I will share it with you. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். Yet the righteous will hold to his way. ஏனென்றால் நீதிமானுக்கு நன்மை உண்டாகும். Because the righteous will there be goodness for him. ஏசாயா 3 அதிகாரம் 10 வசனத்தை நீங்க வாசிக்கும்போது, when you read Isaiah 3:10, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். Say to the righteous that it shall be well with them. அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். For they shall eat the fruit of their days. அதனால் சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். Who has clean hands will be stronger and stronger. அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். That is what Isaiah prophet says, for they shall eat the fruit of their doings. ஏனென்றால் நீதிமானுக்கு நன்மை உண்டாகும். Because there will be goodness for righteous. எல்லாரும் நாம் நீதிமான்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Lord desires that everyone we should be righteous. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீதிமான்களாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Everyone who is hearing this voice, Lord wants them to be righteous. நாம் எல்லாரையும் கர்த்தர் அவருடைய விசுவாசத்தினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் அவர் நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். Lord has made them righteous through his faith and through his blood. கர்த்தர் சபையை ஒரு நீதிமான்களின் சபையாக கர்த்தர் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். Lord is making this church as a church of righteous. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை கர்த்தர் அழைத்தார். Whom he has called, whom he has chosen, he has called. அழைத்த கர்த்தர் அழைத்தது மாத்திரமல்ல, எவர்களை அழைத்தாரோ அழைத்தவர்களை அவர் நீதிமான்களாக்கி கொண்டிருக்கிறார். Not that whom he predestined, he has made them just. நீதிமான் ஆக்கினவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். And whom he has made just, he is glorifying them. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நீதிமான்களாக அவருடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை கர்த்தருடைய வழிகளை விளங்கி உறுதியாக நீங்கள் பிடித்து பின்பற்றுவீர்களானால், children of God, when you hear keeping God's words and his promise, if you follow it firmly, நீதிமான் தன் வழியை உறுதியாக பற்றிக் கொண்டிருப்பார். righteous will hold to his way. துன்மார்க்கன் அப்படி கிடையாது. But wicked is not like that. துன்மார்க்கன் பதற போல அடித்து கொண்டே போகப்படுவான். Wicked will be fly like a chaff. சபையும் கூட சங்கீத புத்தகத்துல 1 அதிகாரம் 1 சங்கீதத்துல வாசித்தால் அதுல சொல்லு சபை கூட நீதிமான்களின் சபை என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. In Psalms 1:1 it says that in church also there is a church of righteous. பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிற்பதில்லை. Wicked cannot stand in the place of the church of righteous. துன்மார்க்கர் காற்று பறக்கடிக்கும் பதரை போல போய்டுவார்கள். And wicked shall fly like a chaff. உபதேசத்தில் நிற்க மாட்டார்கள். They will not be able to stand in the doctrine. ஆவிக்குரிய ஐக்கியத்திலே சபையில் அவர்கள் நிலைத்து நிற்க மாட்டார்கள். They cannot stand in the fellowship or doctrines. நிலைத்து நிற்க முடியாதவர்கள், those who are not able to stand, அவர்கள் நீதிமான்களுடைய கூட்டத்தில் இல்லாதவர்கள். They are not the people, those who are in the group of righteous. கர்த்தர் உனக்கு ஒரு அழைப்பை கொடுத்தால் அந்த அழைப்பை நீ உறுதியாக பிடித்துக்கொண்டு நீ முன்னேறி போக வேண்டும். If Lord has given you a calling, and firm on this calling and move forward. என்கிட்ட சிலர் வந்து கேட்பாங்க, people come and ask to me, சிபிஎம்ல இருந்தீங்க பரவாயில்லை, you were there in CPM, that's okay. இந்த Dress போட்டீங்க, you are wearing this dress. சிபிஎம்ல இருந்தீங்க, கல்யாணம் பண்ணாம ஊழியம் செஞ்சீங்க. You are in CPM, you did not get married. சிபிஎம்ல இருந்தீங்க, நீங்க விசுவாசத்துல இருந்தீங்க. When you are there in CPM, you are in faith. அதை விட்டு வெளிய வந்துட்டீங்க இல்லையா? Now you have come out of that. வெளிய வந்த பிறகு எல்லாத்தையும் மாத்த வேண்டியதானே? When you come out, you have to change everything. அப்படினா நீங்க உள்ளே இருந்திருக்கலாமே. Then you should have been inside. ஏன் வெளியில வந்தீங்க? Why did you come out? அவங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. It was a good question. நல்ல அதுக்குரிய விளக்கங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். You should know the explanation for this. அறிந்த ஒரு சத்தியம் என்றால் ஒரு அழைப்பு என்று சொன்னால் அந்த அழைப்பு பரத்திலிருந்து வந்தது. If there is a truth, there is a calling, it comes from heaven. எனக்கு கொடுத்த அழைப்பு சிபிஎம்ல இருந்து வந்த அழைப்பு அல்ல, பரலோகத்திலிருந்து வந்த அழைப்பு. My calling is not from CPM, it is from the heaven. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்கும்படியாக அந்த பங்கை பெற்றுக்கொள்ளும்படியாக பரத்திலிருந்து கர்த்தர் அழைப்பை தந்திருக்கிறார். God has given me a calling from heaven to be a partaker. ஆகையினால அந்த அழைப்பை பாதுகாத்து கொண்டு ஓட்டத்தை ஓடுறோம். ஒன்னு, so I am protecting this calling and I am running my race. One, அழைப்பின் மூலமாக எங்களுக்கு பெரிய பரிசுத்தவான்கள் எங்களுக்கு
எங்களுக்கு ஜெபித்து இந்த வஸ்திரத்தை எங்களுக்கு கொடுத்தார்கள். Because of the calling, saints has prayed and they given us this garment to me. அழைப்பு அபிஷேகம் பண்ணப்பட்டது மாத்திரமல்ல, Calling is not only anointed. ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக தைலம் எங்களுடைய வஸ்திரத்திலும் இறங்கி இருக்கிறது. The anointing ointment which is poured on the head of Aaron, it is also poured on our garments. நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலே இருந்ததான அந்த அபிஷேக பண்ணப்பட்ட நாளில் இருந்ததான அந்த வஸ்திரங்களை நாங்கள் களைந்து போகாதபடிக்கு அதை நாங்கள் உறுதியாக பிடித்துக் கொண்டுதான் இருப்போம். The anointing which is given in the days when we wear the garments, the same thing which we are following also in these days. இதை பற்றியுள்ள விளக்கம் இல்லாத மதீனமான மதிகட்டவர்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த காலவேளையில் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிக்கிறேன். In this morning I am explaining this for the fools to understand this clearly. ஆகையினால பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அதில் அவர்கள் உறுதியாக கற்றுக்கொண்டவைகள்ல பெற்றுக்கொண்டவைகளை நிச்சயித்து அதை உறுதியாக பற்றிக்கொண்டு. Beloved children of God, be firm in your calling and whatever is for you selected for, elected for. நீ எதை கற்றுக்கொண்டாயோ, whatever you have been learned, எதை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாயோ, whatever you received from him, அவைகளை நீங்கள் உறுதியாக பற்றிக்கொண்டு நீங்கள் உங்களுடைய ஓட்டத்தை ஓட வேண்டும். be strong and firm and move forward. அப்படி இல்லை என்றால் உன் சொல் தவறுகிறவன் அவன் பூரணத்துக்குள்ள வழி நடத்தப்பட மாட்டான். A man who does not keep his words, he cannot move forward in perfection. ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் ஒரு பூரண புருஷன். A man who keeps his word, he is a perfect man. ஆகையினால அழைப்பை காத்துக்கொள்ளுங்க, தெரிந்து கொள்ளுதலை காத்துக்கொள்ளுங்க, வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுங்க. Preserve your calling, preserve your election, preserve your garments. கொடுக்கப்பட்ட உபதேசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். Protect your doctrine which is given to you. நாவில எந்த பாடல் உண்டாச்சு அந்த பாடலை தான் நாங்கள் பாடுகிறோம். Whatever the song is given to us in our tongue, that's what we sing. ஜீவியத்தின் மூலமா வெளிப்படுகிற பாடல்கள். The song through our life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Praise be to God's holy name. அது மாத்திரமல்ல, not only that, எல்லாரும் ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன் என்கிற ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வரப்பட வேண்டும். Everyone should be come into the one fold and one shepherd fellowship. ஒரு குறிப்பிட்ட சபை மாத்திரம் கர்த்தருடைய வரியில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்ங்கிறது அல்ல அப்போஸ்தலருடைய லக்கு. Apostles' target is not to tell that a particular group will be taken in God's coming. ஒரு அப்போஸ்தலருடைய எண்ணம் என்ன? What is the thought of an apostle? எல்லாரும் கர்த்தருடைய வரியில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். Everyone should be taken up in his coming. என் சபை தான் பரலோகத்துக்கு போகணும். Only my church has to go to என் heaven. சபை பூர்ணப்பட்டு மனவாட்டியா மாற்றப்பட வேண்டும். My church has to be perfected and become a bride. அந்த குறுகின வட்டத்துக்குள்ள இருக்குமானால் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போல்லோ சபையில போய் ஊழியம் செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. If he had been in a short circle, apostle St. Paul would not have gone and taught to Apollo church. ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்லி அழைக்கப்பட்டவன், an apostle who is called, ஒரு குறிப்பிட்ட சபைக்கு சொந்தமானவன் அல்ல. He is not belonging to a particular church. ஒரு குறிப்பிட்ட சபைக்கு மாத்திரம் அவன் உரிமைக்காரன் அல்ல. He is not belong to a particular church. அப்போஸ்தலன் என்றால் அவன் அனுப்பப்பட்டவன். Apostle, he has been sent. அப்போஸ்தலன் என்றால் அவன் அழைக்கப்பட்டவன். Apostle, he has been called. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். He is anointed. அவன் விசுவாச ஜீவியம் செய்கிறவன். He lives a faith life. அவன் மாம்சத்தின்படி ஒருவரையும் அறியாதிருக்கிறவன். He does not know anyone carnally. அவன் எல்லாவற்றையும் வெறுத்தவன். He has hated everything. எல்லாவற்றையும் விட்டவன். He has left everything. தன்னுடைய வாழ்க்கையில தேவனை மேல மாத்திரம் சார்ந்து கொண்டு ஓட்டத்தை ஓடுகிற ஒரு in his life leaning only to the Lord and running his race. ஆகையினால பிரியமானவர்களே, அந்த அழைப்பு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் செய்தார். So beloved, this calling is calling of St. Paul. He did it. இயேசு அதை கற்றுக் கொடுத்தார். And Jesus taught this. பவுல் அப்போஸ்தலன் அந்த ஊழியத்தை செய்தார். St. Paul did this ministry. ஆகையினால அப்போலோ சபைக்கு போனாரு. So he went to Apollo church. அந்த சபையில உள்ளவங்க ஞானசானம்னா என்னன்னே தெரியல. They did not know even what is baptism. சரியான மனம் திரும்புதல் இல்ல. They did not have right repentance. விசுவாசிகளா இருக்காங்க, பரிசுத்த ஆவியை பற்றியே கேள்விப்படல. They were believers, they did not even hear about Holy Ghost. அவங்க சபையில போய் ஞானசான சத்தியத்தை சொல்லி கொடுத்தாரு. He went and taught the truth of baptism. பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லி He கொடுத்தாரு. taught about anointing. அவங்களுக்கு ஞானசானம் கொடுத்து பரிசுத்த ஆவி பெற வச்சாரு. He gave them baptism, also made them to be anointed. பாருங்க, ஒரு அப்போஸ்தலன் மற்ற சபைகளுக்கு போய் ஊழியம் செய்கிறவன். So this apostle is going to doing ministry in other churches. அதனால நாங்கள் மற்ற சபைகளிலும் போய் இந்த வார்த்தையின் உபதேசங்களை கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு அந்த ஸ்லாக்கியம், அந்த அப்போஸ்தலர் ஆகும்படி எங்களை தெரிந்து கொண்டார். The Lord has chosen us to be apostle to go and preach in other churches also. ஆகையினால அந்த அப்போஸ்தலர் அழைப்பை கர்த்தர் தந்தார். So God has given the calling of an apostle. சபை மாத்திரம் போகணும்ங்கற எண்ணத்தில் அல்ல. Which is not only my church has to be taken up, not in that thought. சபை என்று சொல்லும்போது சபையில் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், போதகர்கள், மேய்ப்பர்கள், 5 உத்தியோகஸ்தர்கள் சபையில ஊழியம் செய்ய வேண்டும். In the church we have 5 type of duties. One is apostles, evangelists and preachers and shepherds. அதனால இவர்கள் எல்லாரும் வந்து செய்யும்போது தான் சபை பூரணத்துக்கு வழி நடத்தப்படுகிறது. When all of them come and do this ministry, church moves towards perfection. நம்முடைய சபையிலும் கூட சில சுவிசேஷகர், எவாஞ்சலிஸ்ட் வந்து ஊழியம் செய்றாங்க. Also in church people come as evangelists and do ministry. சில போதகர்கள் சபையில வந்து சில நேரங்களில் டீச் பண்றாங்க. Teachers come and do the teachings. ஆகையினால இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், why all this? சபையை ஒரு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி கொண்டு வருவதற்கு, to take the church towards the perfection of Christ. ஒரே மந்தை ஒரே மெய்ப்பன் என்கிற ஒரு அழைப்புக்குள்ள
இருந்து அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாக to be in the one fold, one shepherd, fellowship and ministry and do the ministry. ஆகையால் நீதிமான் தன் வழியை நன்றாக விளங்கிக் கொண்டவனாக So இருப்பான். righteous clearly understand what his ways, அந்த வழியை உறுதியாக பிடித்துக் கொள்வான். and he will hold to his way strongly. எதற்காக பிடிக்கப்பட்டீர்களோ அதை அடையும்படிக்கு நீங்க தொடருங்க. Run towards for what purpose you have been caught. அதைத்தான் பவுல் பிலிப்பியருக்கு சபைக்கு சொல்லும்போது சொல்றார். That's what St. Paul tells to Philippians. நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் அடைய வேண்டும். So for what purpose I have been caught, I have to possess it. அதை பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். To possess it, I am moving forward with the desire. நீதிமான் எதற்காக பிடிக்கப்பட்டார்? For what purpose righteous has been caught? தேவனுடைய மாறாத நோக்கம் என்ன? What is God's unchanging intention? அவருடைய நன்மையான சித்தம் என்ன? What is the good intention of God? தேவனுக்கு பிரியமான சித்தம் என்ன? What is the pleasing intention of God? அவருடைய பரிபூரண சித்தம் என்ன? What is the perfect intention of God? இந்த காரியங்களை அவன் பகுத்தறிந்து அதிலே அவன் தன்னுடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்கிறான். You have to discern it clearly and run towards in his race. சுத்தமான அவனுடைய கைகள் அவனுடைய வாழ்க்கையில அவன் முன்னேறி கடந்து போய் கொண்டே இருக்கிறான். Whose hands are clean, he shall move forward in his life. ஆகையால் நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும். So for righteous it will be goodness. நீதிமானை பார்த்து சொல்லுங்க. Look at the righteous and tell. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க. Look at the people who is next to you. நீதிமானாக உண்மையாக நீ வாழ்ந்தால் உனக்கு நன்மை உண்டாகும் சொல்லுங்க. Tell that if you are to live a true righteous life, there will be goodness to you. உங்களுக்கு நன்மை உண்டாகும். There will be goodness to you. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க. Tell it to your neighbor next to you. உங்களுக்கு நன்மை உண்டாகும் சொல்லுங்க. Tell that there will be goodness to you. உங்கள் கைகளின் கிரியைகளை நீங்க அனுபவிப்பீங்க. And you shall eat the fruit of your doings. ஆகையால கிரியைகளுக்கு பலன் உண்டு. So there is the reward for the doings. ஹalleluya சொல்லுங்களேன். Shout hallelujah. ஹalleluya. Hallelujah. அதனால சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். And whose clean hands will be stronger and stronger. ஆகையால கர்த்தர் நீதிமான் என்ன செய்கிறார்னா அவனுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். So it is the righteous way will be it will be like sunlight which is dawn, it will be dawning. நீதிமான் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சத்துக்கு போய் கொண்டே இருப்பான். Righteous will move forward towards light into light. 97ஆம் சங்கீதத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா when you read in Psalms 97, 97ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும்போது Psalm 97 verses 11, நீதிமானுக்கு என்ன நன்மை வைத்திருக்கிறது பாருங்களேன். see what is the goodness which is kept for the righteous. நீதிமான்கள் அவனுடைய கைகளின் கிரியை அவனுக்கு நன்மை உண்டாகும். There will be goodness for righteous. அவனுடைய கையின் கிரியைகளுக்கு தக்க தேவன் அவனுக்கு நன்மை செய்கிறார். And Lord will do according to his doings. ஆகையினால நீதிமானுடைய வாழ்க்கை செழிக்கிறது. Lord's righteous life will be thriving. தங்கள் கிரியைகளின் பலனை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். They shall endure the reward of their doings. சங்கீதம் 97ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை பாருங்களேன். See Psalms 97 verses 11. அதுல என்ன சொல்லி இருக்கு பாருங்க. What does it say? நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. Light is sown for the righteous and gladness for the upright in heart. இதான் நீதிமானுக்காக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? What is kept for the righteous? இந்த வேத வசனம் நம்ம வாக்குத்தத்த வசனத்தின்படி ஒத்து வருது பாருங்களேன். See, it is connected to the promised verse. நீதிமான் தன் வழியை உறுதியா பிடிப்பான். Righteous will hold his way. ஆகினால நீதிமானுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? So what is kept for the righteous? வெளிச்சம் வைக்கப்பட்டிருக்கிறது. It is light is kept for him. அந்த சுத்தமான கையில் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். And whose hands are clean will be stronger and stronger. அந்த இருதயத்தை அந்த செம்மையான இருதயத்தாருக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? மகிழ்ச்சி வைக்கப்பட்டிருக்கிறது. And gladness for the upright in heart. வெளிச்சம் மகிழ்ச்சி. Light and gladness. இதுல என்ன சொல்லி இருக்குது? What is told here? இந்த வெளிச்சமும் மகிழ்ச்சியும் அவர்களுக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. Light and gladness is sown for them. இதுதான் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது. That is what we are going to examine. அந்த வெளிச்சத்தை அந்த மகிழ்ச்சியை ஒரு நீதிமான் தன் வாழ்க்கையில் தன்னுடைய கையில் தன்னுடைய உண்மையான தன்னுடைய கிரியைகளினால் அவன் என்ன செய்கிறான்? அந்த பலனை தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் இருக்கும்போது அனுபவிக்கிறான். This light and gladness a true righteous with his doings he is experiencing in his life in this earth. ஏனென்றால் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் என்று சொல்லி ஏசாயாவில் வாசிக்கிறது போல in Isaiah we read Lord himself is the eternal light. ஏசாயா 60:20 வாசிச்சீங்கன்னா Isaiah 60:20 அதுல சொல்லி இருக்கு கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். And Lord will be an everlasting light for you. துக்க நாள் எல்லாம் முடிந்து போகும். All your days of mourning will be changed. Hallelujah. 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 கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். Lord shall be an everlasting light for you. நீதிமானுக்கு வெளிச்சமும் செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. Light is sown for the righteous and gladness for the upright in heart. ஒரு நிலத்துல விதையை விதைக்கும்போது in the land when you sow a seed நீங்க நிலத்துல விதைச்சிருக்காங்களாங்கிறது உங்களுக்கு தெரியாது. you will not know whether the seed is sown into the land. ஒரு இடத்துல நம்ம பக்கத்துல ஃபெய்தோம் போயிருந்த கௌடிபுரத்துக்கு ஒரு முறை nearby Faithom Gaudipuram I went to there. அப்ப சும்மா நல்ல லேண்ட் எல்லாம் நல்லா கிளியர் பண்ணி வச்சிருந்தாங்க. they were cleared that land. உடனே பரவாயில்லை இவ்வளவு சுத்தமா வச்சிருக்கீங்களேன்னு உள்ள இறங்கி அப்படி நடந்து பார்த்தேன். I walked to the land because it was so clean and அப்ப அங்க உள்ள சிஸ்டர் சொன்னாங்க பாஸ்டர் விதை போட்டுருக்கோம். so I told that pastor we have sowed a seed there. அதுக்கு பிறகு நான் வெளியில வந்தேன். and after that I came out. அதுக்கு
அப்போ விதை போட்டிருக்கும் போது அது வெளியில ஒண்ணுமே தெரியல. When the seed is sown, it will not be seen outwardly. புறம்பே ஒண்ணுமே தெரியல. Outward will not be appearing. ஆனா அதுல ஒரு செடி இல்ல. There's no plant. கொஞ்ச நாளைக்கு Till some time. ஒரு செடியை பார்க்க முடியாது. You cannot see the plant. அதுல ஒரு மரத்தை பார்க்க முடியாது. You cannot see the tree. அதுல ஒரு பலனையும் நம்ம பார்க்க முடியாது. You cannot see any reward into it. அதுக்குரிய எந்த அறிகுறியுமே அந்த விதைக்கப்பட்டதான இடத்துல எந்த அறிகுறியுமே இல்ல. You cannot see any symptom in the place where this seed is sown. ஆனா ஒன்று, but one thing, அதற்குள்ளே விதைக்கப்பட்டதான இடத்துக்குள்ளே ஏதோ ஒரு மறைமுகமாக ஒரு ரகசியமான ஒரு கிரியை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. The place where the seed is sown, a mysterious thing is happening, something which is happening in the ground. ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில அது போலதான். Also in the righteous life, நீதிமான் பிரயாசப்படுவார். righteous will labor. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அதிகமா இருக்கும். There will be so much of troubles come to the righteous. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அதிகமா இருக்கும். It is much for the troubles which comes to the righteous. 34 சங்கீதம் 19 வசனத்துல சொல்லி இருக்குது. Psalms 34 verses 19. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். Many are the afflictions of the righteous. ஆனா அந்த நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்கும்? But how will be the path of the righteous? அவருடைய வழி எப்படி இருக்கும்? How will his way be? நீதிமொழிகள் 4 அதிகாரம் 18 வசனத்துல வாசிச்சீங்களா? When we read Proverbs 4:18. அந்த நீதிமான்களுடைய வழி எப்படி இருக்கும்? How the path of the righteous? நடு பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசித்துக் கொண்டே இருக்குமா? But the path of the justice like the shining sun. சூரிய பிரகாசம் போல இருக்கும். It will be like the shining sun. அப்ப வெளியில பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. When you see outward you cannot see. விதைக்கப்படுகிறது. It is sown. கஷ்டப்படுறாங்க. The difficult. துன்பங்கள் அதிகம். There is so much of difficulty. பாடுகள் அதிகம். There is so much of laboring. கர்த்தருக்காக கொடுத்து என்ன பிரயோஜனம்? What is the use of giving to the Lord? நிறைய கொடுத்துட்டேனே. So much I have given. செய்துட்டேனே நிறைய. So much I have done. நிறைய பாடுபட்டுட்டேனே. I have labored so much. ஊழியம் செஞ்சு பாடுபட்டு. Ministry I have labored so much. வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு கர்த்தருடைய வீட்டு வேலை நீ பாடுபட்டுக்கிட்டே இருந்தனே. Leaving all my household work I labored for all church work. ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கர்த்தருக்காக கொடுக்கணும் என் வீட்ல என் பிள்ளைகளுக்கு கூட இல்லாம ஆண்டவருடைய ஊழியத்துக்காக கொடுத்துக்கிட்டு இருந்தனே. I gave it to the Lord. I have to give it to the Lord without even giving it to my children. I gave it to the Lord's church. அதை பத்தி யோசிக்கிறதுக்கு இப்ப எந்த ஊழியக்காரங்க இருக்காங்க? Which servants of God are there to think about it? எந்த ஊழியக்காரங்க அதை பத்தி யோசிக்கிறாங்க? Which servants of God are thinking about it? அந்த நாட்கள் அப்படி நாங்க சைக்கிள்ல வந்து பாடுபட்டோமே. Those days we cycled and we labored. ராத்திரியும் பகலும் மண்ணும் கல்லும் ஃபெய்தோம்ல சுமந்து கொண்டிருந்தோமே. Day and night we labored bringing bricks and sand. எங்களை மறந்து நாங்க பாடுபட்டோமே. Even forgetting us we labored. எங்க மேன்மையெல்லாம் விட்டு இறங்கி வந்தோமே. We left all our excellence. We came down. எங்களை யாரும் நினைச்சு பார்க்கிறதுக்கு இல்லையே. Nobody thinks about this. எங்க வீடு கட்டல, வீட்டு கட்டிக்கிட்டு இருந்த வீட்டை நிறுத்திட்டு கர்த்தருடைய வீடு வேலை கிடக்குதா அதுக்கு போய் செய்வாங்க. We stopped our building work and we came to church's building work and we worked there. நாங்க எங்க வீட்ல வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. In our house so we were building house. அப்ப தூத்துக்குடியில ஃபெய்தோம்ல வேலை நடந்துட்டு இருந்துச்சு. In Thuthukudi there was Faithom work happening. அப்ப ஒரு தடவை ஊழியக்காரங்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என்ன வீட்டு வேலை அப்படி நிக்குது அப்படினாங்க. Servant of God came and asked why your house work is stopped. அப்ப நான் சின்ன பையன். I was young boy. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. I remember this. எங்க அம்மா சொன்னாங்க முத ஃபெய்தோம் வேலை முடியட்டும் அதுக்கு பிறகு நாங்க எங்க வீட்டு வேலையை செய்வோம். My mother told that let Faithom work be completed first and after that we will do our household. மனதெல்லாம் கர்த்தருடைய காரியங்கள் கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் இப்படியே செய்து கொண்டே இருக்கிறோம். Mind entire filled with Lord's work and Lord's work. This is how they were engaged. ஒரு விசுவாசி சொல்றாரு. A believer told. எல்லாம் இழந்து எல்லாம் செத்து பாஸ்டர். Pastor we have lost everything and even we have died. எல்லாம் பிரயாசப்பட்டு செத்து தொலைஞ்சிட்டோம். Pastor we have labored and we have completely died. நீ செத்தாதான் உயிர்ப்பிக்கப்படுவாய். Only when you die and you shall be resurrected. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 36 வசனத்துல என்ன சொல்லி இருக்குது? 1 Corinthians 15:36 what does it say? செத்தால் உயிர்க்க மாட்டாதே. What you sow is not made alive. Hallelujah. Hallelujah. அப்ப ஒரு உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டாகணும். There will be a resurrection. விதைக்கப்பட்டது. It is sown. நிலத்தில் விழுந்து செத்தால் ஒழிய unless it is died in the ground. பாருங்க அது உயிர்க்க மாட்டாதே. It shall not be resurrected. வெளிச்சமே இல்லாதது போல இருக்கும். It looks there's nothing. உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்லாதது போல இருக்கும். There's no joy in your life. பிரயாசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பலனற்றது போல இருப்பீங்க. It's as if there's no reward for all your laboring. ஆனா என்ன செய்ய? But what shall we do? எல்லாம் இழந்துட்டேனேன்னு கவலைப்படாதீங்க. Do not be troubled that I have lost everything. வாழ்க்கையில நீங்க துக்கப்பட்டு எல்லாம் இழந்து என் வாழ்க்கையில ஒன்றுமே ஏமாற்றத்தை அடைந்தேன் நீ நினைக்க கூடாது. Do not think and be grieved that I have lost everything and I have become fool. அதுவால கர்த்தருடைய பிள்ளைகளே. Beloved child of God. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய காலவேளையில சொல்லுகிறார். In this morning Lord is talking to you. எல்லாத்தையும் இழந்துட்டு நான் சும்மா இருக்கிறேனே. I have lost everything and I am alone now. வெளிச்சத்துக்கு காத்திருந்தேன். I am waiting for the light. ஆனா இப்ப இருள் தான் வந்திருக்கு. But only darkness have come in. நன்மைக்கு காத்திருந்தேன். I was waiting for goodness. ஆனா என் வாழ்க்கையில தீமை வந்திருக்கிறது. But evil came in. என்று நீ என்னை யோசிக்க கூடாது. But do not ever think this. இந்த நேரத்துல கர்த்தர் இந்த காலவேளையில உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். In this morning Lord is giving you a good counsel. வெளிச்சமும்
மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் அற்று போனது போல இருக்கும். As if lightness and gladness has gone away from your life. சந்தோஷமே இல்லாதது போல இருக்கும். As if there's no joy in your life. ஊழியம் செய்தேன். Yes, I did ministry. சந்தோஷமே இல்லைன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கலாம். You are telling that no, there's no joy. என்ன சந்தோஷமா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. People those who are in joy, let them be. எனக்கு இல்லையே நீ வேதனைப்படாத. Do not be troubled that I don't have any joy. வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை நான் காண முடியலையே. In my life I'm not able to see light. ஒரு நாள் துக்கப்படாதீங்க. Do not be grieved. எல்லாம் விதைச்சிருக்கீங்க. Everything has been sown. ஒரு நாள் வரும் பாருங்க. One day is going to come. வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல பிரகாசிப்பார். As like the sun which rises up with power. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களோ அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களோ those who love him வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல பிரகாசிப்பார்கள். They shall be light, they shall be like sun which is power shining like power. நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன இருக்குது? But what you have to do is நீங்க கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்கணும். You should be rejoiced in the Lord. நான் அவருக்குள் அவருக்கு விதைத்திருக்கிறேன். I have sowed into him. என்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், பிரயாசங்கள், கிரியைகள் எல்லாம் விதைக்கப்பட்டிருக்கிறது. In my life everything, all my laboring, all my difficulties, everything has been sown now. கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். I am rejoiced in the Lord. ஏற்ற சமயத்தில் இதற்குரிய பலன் எனக்கு கர்த்தர் தருவார். At the appointed time Lord shall return the reward to me. 37 சங்கீத 4 வசனத்திலிருந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா Psalms 37 verses from 4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு. Delight yourself also in the Lord. வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். And he shall give you the desires of your heart. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து commit your way to the Lord. அவர் மீது நம்பிக்கையாயிரு. அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். Trust also in him and he shall bring it to pass. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் and he shall bring forth your righteousness as the light. நியாயத்தை பட்டப்பகலும் விளங்க பண்ணுவார். and is your justice as the noonday. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து அவருக்காக காத்திரு. Rest in the Lord and wait patiently for him. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷர் மேலும் எரிச்சல் ஆகாதே. Do not fret because of him who prosper in his way, because of the man who brings wicked schemes to pass. கர்த்தருடைய ஆலோசனை உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? What is Lord's counsel to you? நீங்க என்ன செய்யுங்க? கர்த்தருடைய சமூகத்திலே எல்லாவற்றையும் செய்து முடிச்சு நீங்க அமர்ந்திருங்க. After doing everything, rest in the Lord's presence. அவரே உங்களுக்கு அடைக்கலம். He is your refuge. நீதிமான்களுடைய ரட்சிப்பு யாரால் வரும்? For the righteousness salvation comes from அதே prayer. சங்கீதம் 39 சங்கீதத்தை 39 வசனத்தை வாசிச்சு பாருங்க. Psalms 30:39. அதே சங்கீதத்திலேயே same Psalms 39 வசனத்தை பாருங்க. See verses 39. நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். But the salvation of the righteous is from the Lord. இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். He is their strength in the time of trouble. ஆகையால் அவரே உங்களுக்கு அடைக்கலமாக பிடித்துக் கொள்ளுங்க. Oh, he is the strength in the trouble. அவன் விதைத்தான். He sowed the seed. பஞ்ச காலம். In the days of famine. கஷ்டமான காலம். The difficult situation. மழையே இல்ல. There's no rain. ஆபிரகாமுடைய காலத்தின் பஞ்சத்துக்கு பிறகு ஒரு பெரிய பஞ்சம் வந்துச்சு. ஆதியாகமம் 26 அதிகாரத்தை நீங்க பார்க்கலாம். In the Genesis 26 you can see before the days of famine, in the days of Abraham, after that there was a great famine. ஈசாக்கின் காலத்துல ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. In the days of Isaac there was famine. அப்போ மழை இல்ல. There was no rain. அப்ப ஜனங்கள் எல்லாரும் விதைக்கப்படாம இருக்காங்க. People were not able to sow seed. ஆனா ஈசாக் என்ன செய்தான்? But what Isaac did? அவன் அந்த நேரத்துல விசுவாசத்துல விதைத்தான். Isaac sowed in faith. கண்ணீரோடு விதைச்சான். With tears he sowed. இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் in the difficult situation நாங்கள் விதைக்கிறோம். we are sowing. கண்ணீரோடு விதைக்கிறோம். With tears we are sowing. விசுவாசத்தோடு நாங்கள் விதைக்கிறோம். With faith we are sowing. நாங்கள் பிரயாசப்படுகிறோம். We are laboring. என்ன நடந்தது? What happened? ஈசாக்கு கர்த்தர் என்ன செய்தார்? What happened to Isaac? அப்போ நீங்கள் ஆதியாகமம் 26 அதிகாரத்துல 12 வசனம் 13 வசனத்துல வாசிச்சால் Genesis 26:12-13 அதுல வாசிச்சீங்கன்னா when you read this ஈசாக்கு கர்த்தர் 100 மேனி அவனை ஆசீர்வதித்தார். Isaac blessed him 100-fold. அவன் வர விருத்தி அடைந்தான். He became prosperous and prosperous. அவன் ஐஸ்வரியவானான். He became rich. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். Lord blessed him. ஆகையினால விதைக்கிற என்னென்ன கஷ்டத்திலும் பாடுகளிலும் கர்த்தருக்காக நீங்கள் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் பலன் உண்டு. Every laboring and every difficulty which you are doing for the Lord, moving through for the Lord, for that there is a right reward. அவர் ஆகையினால நீங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செய்யுங்க? 1 கொரிந்தியர் 15 கடைசியில பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து 1 Corinthians 15 Paul says that whatever the laboring which you do for the Lord, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாக அசையாம ஸ்திரமா கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுது பெருகுங்க. be firm and move forward in Lord's work. கர்த்தருக்கு காத்திருங்க. Wait for the Lord. தேவ சமூகத்துல காத்திருங்க. Be in God's presence. இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டையின் கீழ் அடைக்கலமாக வந்த உங்களுக்கு அவரால் நிறைவான பலன் உண்டு. And a full reward is given to you for the Lord of God of Israel, under whose wings you have come for refuge. கர்த்தரே நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். Lord shall be your refuge. கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சம் Lord is our everlasting light. வேதம் என்ன சொல்லுகிறது? What does scripture say? உண்மை உள்ளவன்
பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். He who is truth shall be receiving a perfect blessing. அவரிடத்திலிருந்து நமக்கு நிறைவான பலன் உண்டு. For from him we have abundance of reward. உண்மை உள்ளவருக்கு இருக்கிற பரிபூரண ஆசீர்வாதம் உண்டு. There is a faithful people, for there is a perfect blessing for the faithful. 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே Romans 12:12. நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. Rejoice in the hope. உபத்திரவத்தில பொறுமையா இருங்க. Be patient in tribulation. ஜெபத்தில உறுதியாய் தரித்திருங்க. Continuing steadfast in prayer. பொறுமையா இருங்க. Be patient. கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், தேவைகள் இருக்குது, என்ன செய்ய? Difficulty, situation, troubles and needs, what shall we do? என்ன விசாரிக்க ஆள் இல்லையே. There's nobody to care me. என்னுடைய நிலவரத்தை அறிந்து கொள்ள யாரும் இல்லையே. There's nobody to know my situation. உனக்கு நீ பண்ற ஒவ்வொரு பிரயாசங்களுக்கும் நல்ல பலனை கர்த்தர் தருவார். For every laboring which you are doing, Lord shall give you a good reward. கர்த்தரின் செயல் எப்படி இருக்கும் தெரியுமா? How the Lord's work you'll know. கர்த்தருடைய செயல் பயங்கரமா இருக்கும். Lord's work will be terrible. 65 சங்கீதம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசித்தாங்க. Psalm 65:5. அவருடைய செயல் பயங்கரமா இருக்கும். His works will be awesome. அவருடைய செயல்களை பார்த்தால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. You'll be marveling at his awesome deeds. ஆகையினால அதிசயங்களை செய்கிற கர்த்தர். The Lord who does wonders. அநேகருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியான காரியங்களை, அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். In so many's life he brings joy and brings wonders. 86ஆம் சங்கீதம் Psalms 86. 4ஆம் வசனத்தை பாருங்க. See verses 4. உமது அடியானாய் தாவீது ஒரு ஜெபம் பண்றான் பாருங்க ஆண்டவரிடத்துல. This is the prayer of David. இந்த 86ஆம் சங்கீதம் தாவீதின் விண்ணப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is told that this Psalms 86 is the supplication of David. ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றான். He prays to the Lord. அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய துக்கத்தோடு இருக்கிறான். He was grieved in his life. நான் சிறுமையும் எளிமையுமானவனா இருக்கிறேன் ஆண்டவரே. நான் சிறுமை எளிமையுமானவனா இருக்கிறேன். Rejoice the Lord, your servant for to you. ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிற அடியேனை ரட்சிங்க ஆண்டவரே. Lord save me, lift up my soul. நான் ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி கூப்பிடுறேன் ஆண்டவரே. Lord, I'm looking at you, I'm calling you, Lord. உமது அடியானை என்னுடைய ஆத்துமாவை நீர் என்னை மகிழ்ச்சியாக்கும். Lord, rejoice my soul. ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணும்போது கேக்குற ஆண்டவரே என்னை சந்தோஷப்படுத்துங்கப்பா. Lord, when I pray, ask Lord, make me happy. 10ஆம் வசனத்தை பாருங்களேன். See verses 10. தேவரீர் மகத்துவம் உள்ளவர், அதிசயங்களை செய்கிறவர் நீர் ஒருவர்தான். For you are great and do wondrous things, and you alone are God. அதனால அதிசயங்களையும் மகத்துவமான காரியங்களையும் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர்தான். It is only our God who does awesome and wonderful things. இந்த 86ஆம் சங்கீதத்துல தாவீது அப்படி ஜெபம் பண்ணிட்டு Psalms 86 David is praying here. 92ஆம் சங்கீதத்துல Psalms 92 தேவன் தன்னை மகிழ்ச்சியாக்கினார் என்று சொல்றார் பாருங்க. he is telling that Lord has made him glad. அதனால இந்த நாட்களிலே நீங்கள் ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்க. In these days be steadfast in prayer. I'm telling you. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்க. Be steadfast in the prayer. கர்த்தருக்கே காத்திருங்க. And tarry for the Lord. உங்களுடைய பிரயாசங்களை கர்த்தர் அங்கீகரிப்பார். Lord shall acknowledge all your labor. ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர். He only does wonders. அப்பா நீர் என்னை மகிழ்ச்சியாக்குங்க. Lord rejoice me. என்னை சந்தோஷப்படுத்துங்க. Lord make me glad. கர்த்தர் தருகிற மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குதே. See the joy and gladness of the Lord which gives you. உலகத்துல ஒருவரும் அது தரவே முடியாது. No man of this world can give you. 92ஆம் சங்கீதத்துல அதை பெற்றுக்கொண்டான் ஆண்டவரிடத்தில். Psalms 92 he received it. கர்த்தாவே உமது செய்கைகளினால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உம்முடைய கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். பாருங்களேன். For you Lord you have made me glad through your work. I will triumph in the words of your hands. இது போல அநேகரை கர்த்தர் மகிழ்ச்சியாக்கினார். Like this Lord made so many to rejoice. நான் அடிக்கடி கர்த்தருடைய சமூகத்தில் அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். In God's presence so many times I have experienced it. கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ரொம்ப பொழுது சத்தம் போடணும்னு நினைப்பேன். I often think to shout because of these works works of his சத்தமா hands. துதிக்கணும்னு நினைப்பேன். I think to shout and praise him. ஆனந்திக்கிறவர்களுக்கு தாங்க அந்த சத்தம் வரும். Those who serve him will only have this sound. அந்த கர்த்தரின் கிரியைகளை அனுபவிக்கும் போது சத்தம் துதிக்க ஆரம்பிச்சிரும். And you will triumph when you enjoy the works of the hands of the Lord. பைபிள்ல நிறைய இடங்கள்ல கர்த்தர் தம்முடைய கிரியைகளை செய்து அநேகரை மகிழ வச்சிருக்கிறார். In many places through Lord's work he has made them to rejoice. எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடக்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? And Israelites came out of Egypt and when they crossed the Red Sea so much of gladness and joy. இரவும் பகலும் 3 நாள் தூங்கலையா. Day and night they did not sleep for 3 days. அப்படி மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிச்சாங்க. They rejoiced so much and praised God. அதாவது யோர்தானை கடக்கும்போது அது போலதான். When they crossed Jordan, எப்படி கடக்கிறதுன்னு யோசிச்சாங்க. how shall we cross it? தேவன் தம்முடைய கிரியைகளை காண்பிச்சார். Lord showed his works. வெட்டாந்தரையில நடக்கிறது போல நடந்து போனாங்க. As like they walked in the dry land they அந்த walked. பக்கம் போனவங்க அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். So much of joy and gladness. எரிகோவின் மதில் தகர்க்கப்பட்டது. The walls of Jericho were collapsed. அவ்வளவு பெரிய மதில் துதியினால உடைஞ்சு போச்சு. The great wall it was collapsed by praises. கரத்தின் கிரியைகள். The works of his hands. கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறார். God Lord himself fights. யோசுவா அப்படிதான் கர்த்தர் மோசே இடத்துல சொன்னார்.
That's what Lord spoke to Moses. நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். And I shall fight for you. நீங்க சும்மா இருங்க. And you shall be quiet. நீ அமர்ந்திரு. Be still. நீ என்னுடைய சமூகத்துல காத்திரு. Tarry in my presence. அமர்ந்திருக்க வச்சு காத்திருக்க வச்சு சந்தோஷப்படுத்துகிற நம்முடைய ஆண்டவர். Our God is a God who makes them to tarry and makes them to sit and makes them to rejoice. மகிழ்ச்சியாக்குறவர் நம்முடைய கர்த்தர். Our Lord makes us to be glad. அதனால நீங்க கர்த்தருடைய செயல்களை கர்த்தர் உங்களுக்கு தர ஜீவனை நீங்க நினைச்சீங்கன்னா நல்லா துதிப்பீங்க. When you think about the life and goodness what has given to you, you shall continually praise him. சில நேரங்களில் எனக்கு கர்த்தர் செய்யற கிரியைகளை நினைச்சு பார்க்கும்போது சத்தம் போட்டு நினைப்பேன். When I think the work of the Lord which is done in my life, I want to shout and praise him. முன்னாடி அப்படி சத்தம் போட்டு ஜெபம் பண்றதுக்காக நான் கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையத்துல இருக்கும்போது கல்லாருங்கிற இடத்துல ஒரு மலையில போய் உட்கார்ந்து சத்தமோடு ஜெபம் பண்றோம். When I was in Coimbatore, I wanted to shout and praise God. I used to go to a place called Kallarai. ஒரு 4-5 பிரதர்ஸை கூட்டிட்டு போவோம். I used to take 4-5 brothers along with me. ஒரு ஆற்றுக்கு அக்கறையில வண்டியை நிறுத்திட்டு I'll park the vehicles by the side of the brook. ஆற்றை கடந்து We used to cross the brook. ஒரு மலை போய் ஏறி We used to climb the mountain. அந்த மலையில ஒரு Dress ஒரு ஷீட் எடுத்துட்டு போவோம். We'll take the sheets. ஷீட்டை விரிச்சிட்டு காலையில 10 மணிக்கு போனா சாயங்காலம் 5 மணிக்கு தான் மலையை விட்டு கீழே இறங்குறது. We'll spread the sheets from 10 o'clock to 5 o'clock in the evening. நல்ல சத்தம் போட்டு ஜெபிப்போம். We'll shout and praise God. அதே போல நான் கோயம்புத்தூர்ல உடுமலைப்பேட்டைங்கிற இடத்துல இருக்கும்போது Also when I was in a place called Udumalapet in Coimbatore, எங்க போய் சத்தம் போட்டு ஜெபம் பண்றது? where shall I go and shout and praise and pray God? கரட்டுமோடான்னு ஒரு ஊர் இருந்துச்சு. There's a place called Karakkumudam. அந்த கரட்டுமோடாங்கிற இடத்துல நைட் 10 மணிக்கு night 10 o'clock we used to go. the brothers தான் கூட்டிட்டு போவேன். I used to take the brothers. இந்த சகோதரிமாரை கூட்டி போனா டென்ஷன் ஆகும், ஜெபம் பண்ண மாட்டாங்க. Since we cannot take the sisters, வாயை திறக்க மாட்டாங்க. they'll not open the mouth. முன்னுக்கிட்டு எல்லாரும் ஊமை கொட்டையாட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. They'll be silent. கர்த்தரை துதிக்காதவங்கள பார்த்தா பெரிய டென்ஷன் கஷ்டமா இருக்கு. I get tense when I see people those who do not praise God. Why they are like this? செத்துட்டாங்களா உயிரோடு இருக்காங்களான்னு தெரியாது. Are they alive or they are dead? அதனால பிரதர்ஸ் மட்டும் கூட்டி போவேன். I used to take the brothers. பிரதர்ஸ் and sisters மாதிரி ஆயி போனாங்க. Sometimes brothers will be also like sisters. எங்களுக்கு இந்த காலையில 4 மணி ஜெபத்துல எங்க பிரதர் டேனியல் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவார் பார்க்கணும். The morning 4 o'clock praising Daniel brother used to praise. அந்நிய பாஷை பேசி நல்லா தோத்திரம் கையை தட்டி துதிக்கிறத பார்க்கும்போது எனக்கு அப்படி உள்ளமெல்லாம் மகிழும். He used to talk in tongues and clap hands and praise God. My heart rejoiced when I see him. காலையில ஜெப சத்தத்தை கேட்டு போலீஸ்காரன் ரோட்ல போனவங்க என்னங்க பிரேயர் நடக்குதுன்னு வந்துட்டான். Hearing the sound of the prayer, a police was crossing through. சத்தம் கீழ போகுதுங்க, அங்க போகுது, ரோட் பிளாட்ஃபார்ம் கேக்குது. His voice is heard in the platform. நான் ஆனந்த சத்தம் விடுவேன். I shall rejoice with gladness. வந்தவங்க பிறகு பார்த்துட்டு இல்லங்க அங்க மேல பிரேயர் நாங்க ரூம்ல எல்லாம் இப்படி தான் பிரேயர் பண்ணுவோம்னு சொன்ன உடனே போயாச்சு. So we told that people are praying in the room and we pray like this. எல்லாம் பண்றது அரசாங்கம் இப்படி பண்ணுது. See government is like this. தேவனுடைய பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிறதுனால கஷ்டம். Children of God to serve God is difficult. நேற்றுக்கு அந்த பக்கம் போறேன், பயங்கர ஒரு திருவிழா வெள்ளிக்கிழமை நடக்குது. நேற்று முந்தா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு The Friday I went there and there was a Hindu festival. அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த போறீங்கன்னா அவ்வளவு கூட்டம் உட்கார்ந்து அந்த இந்து கோயில்ல ஆராதனை பண்ணாங்க. There was so much of gathering in the Hindu temple. சமூக இடைவெளியும் கிடையாது. There's no social distance. மாசு அடைஞ்சிட்டு. There was no mask wearing. நல்ல கோட் அடிச்சிட்டு பெரிய நூற்றுக்கணக்கான பேர் நின்னு கொண்டாடுறாங்க திருவிழாவை. They were drumming and hundreds of people were standing. ஒரு போலீஸ் டிபார்ட்மென்ட்காரங்க காணோம். There was no police standing. ஆனா நம்ம தேவாலயத்துல வந்து ஆராதிக்கிறது என்று சொன்னால் இங்க யாரும் உள்ள வர கூடாது. But in the church if you have to come and serve praise God, no one should come. வெள்ளிக்கிழமை ராத்திரி இருதய உடைஞ்சு என்ன ஆண்டவரே இப்படி ஒரு சுதந்திர நாட்டுல சுதந்திரம் இல்லாம இருந்து ஆராதிக்கிறோம். I broke my heart and prayed God, Lord, in the independence land we are not having any independence. அவங்க தேவத்தை தொழுது கொள்றாங்க, அவங்களுக்கு ஒரு பாதுகாவல் கிடையாது, எல்லாம் இப்படி சமூக இடைவெளி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா நாங்க நம்ம ஜாம ஆராதிச்சிட்டோம்னா இப்படி ஒரு பெரிய They are worshiping their God without even social distancing, but they not been questioned, but we have been questioned so much. நம்ம வேதனையோடு துக்கத்தோடு விதைக்கிறோம். With trouble and grief we are sowing. இந்த துக்கத்துக்கு இந்த வேதனைக்கும் கண்ணீருக்கும் புலம்பலுக்கும் கர்த்தர் ஒரு பெரிய ஆனந்த களிப்பை உண்டாக்குவார். God shall rejoice and give the answer for the sowing whatever we ஒரு பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு உண்டாக்குவார். God shall bring great gladness to us. ஒரு வெளிச்ச இருளை கர்த்தர் மாற்றி ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் உண்டாக்குவார். God shall change the darkness and bring in light. அந்த மப்பு மந்தரமான அனுபவத்தை கர்த்தர் முற்றிலும் மாற்றி போடுவார். All the experience of darkness Lord shall change it. கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களுக்கு அவருடைய அவருடைய செயல்கள் எப்படி இருக்குமா? Those who trust in the Lord, their works how it will be. பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் உம்முடைய நீதி உத்தரவு அருளினீர்னு சொல்லி 65:5 வாசிக்கலாம் சங்கீதத்துல. 65 Psalm 65:5, that's what we read. By awesome deeds in righteous you will answer us. அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறார். Lord, he does great wonderful things. 66:5 வாசிச்சாலும் அதுலயும் சொல்லி இருக்குது. Psalm 66:5. தேவனுடைய செயல்களை வந்து பாருங்க. Come and see the works of the God. அவர் மறுபுத்திரல் நடக்கும் கிரியைகள் பயங்கரமா இருக்குது.
He is awesome in his doing toward the Son of Men. இந்த பைபிள்ல நீங்க ஒரு மூன்று பேரை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் இந்த காலையில. In this comment from scripture, I want to keep three people before you. யாரெல்லாம் வேதனையில கஷ்டங்களை கடந்து போனாங்களோ, those who pass through grief and trouble, நீதிமான்களாக வாழ்ந்து தங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார்களோ, those who run the race and finish the race as living as just அவருடைய people. வாழ்க்கையில உண்டான வெளிச்சத்தை பாருங்க. See the light that came in their life. அவருடைய வாழ்க்கையில உண்டாகிற ஒரு பெரிய மகிழ்ச்சியை பாருங்க. வேதத்துக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. See the joy which came in their life. That is what the explanation told in the scripture. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Praise be to God's holy name. அவர்கள் வேதனையோடு துக்கத்தோடு ஒவ்வொரு நாட்களின் கண்ணீரையும் அவர்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். Every day they sowed with tears and grief. கண்ணீரோடு விதைக்கிறவன் என்று சொன்னால், when we say they sowed with tears, அடிக்கடி அந்த வசனத்தை வாசிக்கும்போது நான் நினைப்பேன், when I read this verse, கண்ணீரை விதைக்கிறவன் those who sow the tears, சந்தோஷத்தை அனுபவிப்பான். they will experience joy. ஹalleluya சொல்லுங்க. Shout hallelujah. கண்ணீருக்கு முடிவு உண்டு. There's end for the tears. கண்ணீர் கண்டிப்பா அவர் விதைக்க பாட்டில்ல வைத்திருக்கிறார் அவர். He has kept the tears in the bottle. ஆகையால கண்ணீரை விதைக்கிறவன். Those who sow the tears, உபவாசம் எடுக்கிறீங்களா? are you fasting? கண்ணீர் வடிக்கிறீங்களா? Are you shedding tears? துக்கங்கள் உங்கள் படுக்கையை கண்ணீரினால் நீ நனைத்துக் கொண்டிருக்கிறாயா? Are you wetting your bed with tears? ஒரு பெரிய சந்தோஷமான மகிழ்ச்சியான காரியம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய பிள்ளையே, child of God, great joy and activity of gladness God will do in your life. பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு நாள் நீ சோர்ந்து போகாதே. Beloved child of God, do not weary in your life. பலக்கொண்டு இந்த காலவேளையில கர்த்தருடைய தட்டி எழுப்புகிறார். God is patting you and encouraging you in this morning. எலியாவை தட்டி எழுப்பினது போல இந்த காலவேளையில கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். The God who pat and woke up Elijah, உன் தூசியை உதறிவிட்டு நீ எழும்பு. dust up and raise up. யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் நீதிமானாக வாழ்ந்தான். In the life of Joseph, he lived a righteous life. தன் வழியை அவன் உறுதியாக பிடித்தான். He was strong and holding in his life. தன் வழியை உறுதியாக பிடித்தது மாத்திரமல்ல, அவன் சுத்தமான கையில் உள்ளவனாக இருந்தான். மென்மேலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். Not only hold it to his way, but also was clean his hands, and Lord made him stronger and stronger. யோசேப்புடைய வாழ்க்கையில் நெடுநாள் இருளின் பாதையில கடந்து போன பாதை தான் அவனுடைய வாழ்க்கை. Joseph, so many days he walked in the path of darkness. அவனுடைய பாதையில கடந்து வந்தான். He passed through his way. அவனுடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல நீண்ட நாட்கள் வெளிச்சமும் மகிழ்ச்சியும் மறைந்திருந்தது. In his life, long days there was no joy and darkness. அவன் வாழ்க்கையில கர்த்தர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். He had darkness in his life. Lord gave a dream to him. ஆனால் அதற்கு நேர் எதிரான சம்பவங்கள் நடக்கிறது. And right opposite to the dream, the incidents happened. குழியில சகோதரரால் உடன் பிறந்த சகோதரரால் பகைக்கப்பட்டு, with his own brothers he was hated. குழியில போடப்படுகிறார். He was thrown into the pit. கூட பிறந்தவனே இப்படி இருந்தா அயலான் எப்படி இருப்பான்? If his own brother is behaving like this, how others will be? தாவீது சொல்றானே, David says, என் கற்ப பிறப்பே இப்படி இருக்குதே. those who are born my womb. சிமேயி இப்படி பண்றானா அதுல என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குது? What to surprise about the work of Shimei? வீட்டாரே சத்துருக்களா இருக்காங்க. All our family members are enemies. சகோதரர்களே தீமை செய்யறாங்க. Own brothers are committing evil. குழியில தூக்கி போடுறாங்க. They put him in the pit. கொஞ்ச நேரத்துல அந்நியர்கள் வர்றாங்க. இஸ்மவேலர். After some time Ishmaelites came. அந்நியர்கள் இடத்துல இவனை தூக்கி விற்று போடுறாங்க. They sold him to the strangers. அவன் போத்திபாருடைய வீட்டுக்கு அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். He was taken to the house of Potiphar in Egypt. அடிமையா கொண்டு போகப்படுகிறான். He was taken as slave. என்ன வேதனையான பாதை. See the path of grief. ஏற்கனவே இருந்த பாதை எப்படி? How was the earlier path? தகப்பனோடு இருக்கும்போது எப்படி இருந்தான்? How he was before. ரொம்ப சந்தோஷமா இருந்தான். He was with joy. தகப்பன் இவன் சொல்றதெல்லாம் கேட்பான். Whatever he said, father listened. சகோதரர்களுக்கெல்லாம் இவன் ஒரு காவலாளியை போல தான் இருப்பான். Lord made a watchman for his brothers. சகோதரத்துல ஏதாவது ஒரு துன்மார்க்கமான காரியங்கள் கண்ட தகப்பன் தான் மாற்றுவார் என்று தகப்படத்துல போய் சொல்லுவான். Whatever evil things he sees in his brothers, he used to come and tell it to father. தன் சகோதரர்களுக்கு நன்மை செய்கிறவனாக இருந்தான். He was doing goodness to his brothers. தகப்பனுடைய அன்புக்கு மிகவும் பாத்திரனாக இருந்தான். He was worthy for the love of his father. தகப்பன் இவனை உயிரை போல நேசித்தான். Father loved him as his own life. இவனுக்கு என்னென்ன வஸ்திரங்கள் வேணுமோ அதெல்லாம் வாங்கி பலங்கி வஸ்திரங்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கிறான். He gave him the garments of multiple colors. மற்ற 10 சகோதரர்களை காட்டில் இவன் மேல அதிகமாக பாசம் வைத்திருந்தான். Compared to 10 brothers, he loved him more. இதெல்லாம் அப்படியே பிரிக்கப்பட்டு போயிருச்சு. All this was separated. பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையா இருந்த குமாரனை போல யோசேப்பு வாழ்ந்தான். As like the son who was in father's bosom, Joseph lived. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நேர்மாறாக நடந்துருச்சு. But in his life everything was opposite. அவன் அடிமையாக கொண்டு போகப்பட்டான். He was taken as a slave. கொண்டு போகப்பட்ட இடம் எப்படி இருந்தது? How was the place? மிகவும் வேதனைக்குரிய. It was a place of grief. கர்த்தர் அவனோடு இருந்து நடத்தினார். Lord was with him and led. திடீர்னு பொய்யான குற்றச்சாட்டு. It false accusation. என் மேல இப்படி ஒரு பொய் வந்த பிறகு நான் வாழணுமா? After this false accusation, should I live? நான் ஏன் உயிரோடு வாழ்றேன்? Why I have to live? உடனே போய் யோசேப்பு போய் சூசைட் பண்ணிக்கிட்டானா? Did Joseph commit suicide? அழித்து கொண்டானா? Did he kill himself? தற்கொலை பண்றவங்க கோழைகள். Those who are suiciding are cowards. தற்கொலையின் ஆவி ஒரு பிசாசினால் ஏவப்பட்டு செயல்படுகிற ஒரு ஆவி. The spirit of suicide is led by the devil. தற்கொலை பண்ணி சாவறவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, நரகத்துக்கு தான் போவாங்க. Those who commit suicide will not go to heaven but go to the hell. தேவ சித்தத்துக்கு மாறாக அவர்கள் செயல்படுறாங்க. They are working against God's will. கர்த்தருடைய பரிசுத்த
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. அதனால் யோசேப்பு ஐயோ இப்படி ஒரு நிந்தை எனக்கு இந்த அடிமையின் வீட்ல வந்த பிறகு Joseph, after coming to becoming as a slave, நான் ஏன் வாழணும் why I have to live? அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தன்னை மாய்த்து கொண்டானா? After this reproach, why I should not kill himself? அந்த நிந்தையும் சுமந்தான். Yes, he bear this நிந்தையை reproach. சுமந்து அவன் சிறைச்சாலையில கொடூரமாய் நடத்தப்பட்டான். He was put into the prison and he was terribly led. சிறைச்சாலைக்காரர்கள் நிமித்தமாகப்பட்ட வேதனையை காட்டிலும் Compared to the works of the prisoners, அந்த சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகள் துன்பப்படுத்துவாங்க, அந்த துன்பம் அதிகமா இருந்தது. the prisoners, those who were there, they also troubled him a lot. ஆனா எல்லாவற்றிலும் யோசேப்பு பொறுமையாக இருந்தான். In everything, Joseph kept his patience. வேதனையும் நிந்தைகளும் அவமானங்களும் எல்லாவற்றையும் சுமந்து He கொண்டிருந்தான். was bearing reproach, shame and trouble. நடந்த சம்பவம் But என்ன? what incident took place? திடீரென்று நடக்கிறது. Suddenly it is happening. திடீரென்று கட்டில் இருந்து ராஜா அவனை விடுதலையாக்கி கொண்டு வரும்படியா சொல்றார். Suddenly king set him free. அவன் காவலை விட்டு அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். They binded his legs with clips. 105 சங்கீதத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. When you read Psalms 105, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். they binded his legs. வேதனைக்குள்ள இருக்கிறான். He was in pain. கஷ்டங்களுக்குள்ள இருக்கிறான். He was in trouble. அவன் பிராணன் இருப்பில் அடக்கப்பட்டிருந்தது. He was in the prison. He was in the prison. என்னடா வாழ்க்கை இது? What is this life? ரட்சிக்கப்படாம இருந்திருக்கலாமோ? It's better we should not have been saved. கர்த்தருக்குள்ள வராம இருந்திருக்கலாமோ? It's better we should not have come into ஊழியத்துக்கு வராம It's better இருந்திருக்கலாமோ? we should not have come into ministry. ஏதாவது யோசிச்சானா? Did you think? இன்னைக்குள்ள ஊழியக்காரங்களுக்கு ஃபூண்ட் சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சு. Today's servants of God, if you tell something, யார் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, உடனே அவங்க ரிவர்ஸ்ல ஆயிடுவாங்க. just you tell any word, they go backwards. அவங்க அந்த பாதையில கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க மாட்டாங்க. They'll not tarry in God's presence. தேவ சமூகத்துல அமர்ந்திருக்க மாட்டாங்க. They'll not be sitting in God's அவர்கள் presence. ஜெபத்துல உறுதியா இருக்க மாட்டாங்க. They'll not be steadfast in அந்த prayer. உபத்திரவத்துல அவங்க பொறுமையா இருக்க மாட்டாங்க. They'll not be patient in இந்த afflictions. உபத்திரவத்துல யோசேப்பு பொறுமையாக இருந்தான். Joseph was patient in all these afflictions. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறணும். God's word has to be fulfilled. வேத வசனம் நிறைவேறணும். Scripture has to be fulfilled. 105 சங்கீதம் 18 வசனத்துக்கு கீழ அதெல்லாம் சொல்லி இருக்குது. Psalms 105 verses 18 below. அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. The verses tested him. புடமிட்டு கொண்டே இருந்தது. It was testing him. திடீரென்று ஒரு ராத்திரி நடந்துச்சு ஒரு சம்பவம். Suddenly one night one incident ராஜா ஒரு சொப்பனம் கண்டான். king dreamed. அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தம் அவனால விளங்கிக் கொள்ள He was முடியவில்லை. not able to understand the meaning of the dream. ஏற்கனவே சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கிற ஒரு ஊழியத்தை அவன் சிறைச்சாலையில் இருந்து செய்து கொண்டிருந்தான். Already he was doing the ministry of discerning the dreams. He was doing. சொப்பனத்துக்குரிய வியாக்கியானம் பண்ணக்கூடியவனாக இருந்தான். He was explaining the dream. அவன் சிறைச்சாலையில் இருக்கிற ரெண்டு பேர் கண்ட சொப்பனங்களுக்கு அவன் விளக்கம் கொடுத்தான். He gave the explanation for the two people's dreams. ஆகையினால அங்கே ஒருவன் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருக்கிறான். And there was a butler. அவன் சொன்ன விளக்கத்துக்கு ஏற்றவாறே அவன் பானபாத்திரக்காரனாக அங்க வந்தான். And according to the word he came to the உடனே அவன் ராஜாவிடத்துல போய் சொல்றான். Once he went and told to the ஐயா king, ஒருவன் எபிரேயன் ஒருவன் இருக்கிறான். there is one Hebrew there. அவன் இப்படி என்னுடைய சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னான். He gave an explanation to my dream. அவனிடத்தில் உண்மையான ஒரு தேவனுடைய ஆவி அவனிடத்தில் இருக்கிறது. There is the spirit of true God in him. ஆகையினால அவன் சொன்னால் உடனே அது அப்படியே நடக்கும். Whatever he says, assuredly it shall be fulfilled. என் வாழ்க்கையில் அப்படி ஒன்று நடந்திருக்கிறது. That was happened in my life. ஆகையினால நாங்கள் அவனை வரவழைங்க. So bring him. அவனை வரவழைத்தால் So he was brought in. ராஜா தன்னுடைய சொப்பனத்தை சொல்லுகிறார். King told his dream. தேவன் அதற்குரிய விளக்கங்களை அவன் மூலமாய் கொடுத்தார். And God gave the explanation through Joseph. இந்த அவசரத்தில் ராஜா ஆள் அனுப்புகிறான். King sent. அவன் கட்டவிழ்க்கப்படுகிறது. Was it king sent and released? ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். The ruler of the people let him go free. அவன் தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாகவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியுமா மாற்றிட்டான். To bind his princes at his pleasure and teach his elders wisdom, he made him lord of his house, he ruler of all his possessions. திடீரென்று எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. Suddenly everything was changed. ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். Shout hallelujah. கர்த்தர் செய்கிறதெல்லாம் திடீரென்று தான் செய்வார். Lord's work will be sudden. அதிசயமான காரியங்களை செய்வார். Wonderfully he will do it. நான் இந்த ஊழியத்தை ஏசிபிஎம் ஆரம்பிக்கிற நாட்கள்ல The days of beginning of ACPM, ரொம்ப கிட்டத்தட்ட 12 வருஷமா வாடகை வீட்ல தான் திருச்சி பக்கத்துல உள்ள புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து ஊழியம் செய்தேன். 12 years we were in a rented house in Pudukkottai and we were doing ministry. அவர் வீட்ல இருந்தா அடுத்த வீட்ல மாத்தி விட்டுருவாங்க. அவங்க வீட்டை காலி பண்ணுங்கம்மா. We used to often change the house. They used to இன்னொரு vacate இடத்துக்கு us. போனா இன்னொருத்துக்கு மாத்திருப்பாங்க. We used to go and change houses. இப்படியே மாறி மாறி வர்றோம். This is how we used to change houses. ஒவ்வொரு வீடு பெரிய ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு வீட்ல இருந்தோம் சின்னதா இருந்துச்சு. It was the first house, it was a small house. சின்ன அறை போல தான் இருக்கும். It was a small room. அங்கதான் பக்கத்து ரூம்ல எல்லாம் உட்கார்ந்து சிலர் ஆண்டவரை ஆராதிப்போம். Next room we used to sit and serve God. ஜன்னல் வெளியே எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க அந்த People பக்கத்துல were looking from the ஆராதிக்கிறாங்க. windows our service.
அடுத்தது அதை காலி பண்ண சொன்னாங்க. They asked us to vacate. இன்னொரு ஒரு ஓடு போட்டது போல ஒரு வீடு கிடைச்சு. There was another house with rickety roof. நல்ல ஹால்ல இருந்து ஆராதிச்சோம். That was in a hall. ஹால் மாதிரி எல்லாரும் பார்த்த பரவாயில்ல, எல்லாரும் முகத்தையும் பார்க்கறோம். It was good. We can completely see everyone. மழை வந்துச்சுனா ஃபுல்லா ஒளிவிக்கிட்டே இருக்கும். But when it was rain, it used to leak. அடுத்து இன்னொரு வீடு அத திடீரென்று அவங்க நாங்க விக்க போறோம் காலி பண்ணுங்க. And they told us we are going to sell this and they asked us to vacate. திரும்ப அடுத்து இன்னொரு இடத்துக்கு நாங்க. Next we moved to another house. பயங்கரமான பேய் பிசாசு பிடிச்ச வீடு. That was house which was demon possessed. அந்த வீட்டுக்குள்ள போலாம், அங்க இருந்து ஆராதிச்சோம் ஜனங்க. And we were serving God. அந்த ஆராதனையில கர்த்தர் மகிமைப்பட்டார். And Lord glorified in this service. அப்ப அது கொஞ்சம் பெருசாச்சு. It was great, bigger than that. இன்னும் ஜாமான்களை கொண்டு வந்து போறோம். We brought many other things in. சில ஜனங்க விசுவாசிகள் கொண்டு தங்களோட பொருட்களை வீடு சோபா கட்டில் பீரோலாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. Believers brought the sofa and the cotton, the cupboards. அப்ப பொருள் எல்லாம் நிறைய ஆயி போயிடும். And we had many things. அப்ப ஆண்டவரே இனி அடுத்த வாடகைக்கு போறோம். Lord, we are going to next rented house. இத காட்டில பெருசா இருந்தா தான சின்ன வீடு மாதிரி ஆயி போச்சுனா கஷ்டமா இருக்கும். இந்த பொருட்களை எங்க கொண்டு போய் we want a bigger house because we have so many things. If it is going to be a small house, it will be difficult. ஆனா அடுத்த முறை போகும்போது பார்த்தா அத காட்டில பெரிய வீடா கர்த்தரே. Next house was bigger than that. உடனே அது பெரிய வீடு ரெண்டு மாடி வீடு ஆயி போச்சு. It was a two-floor house. ஐயோ இவ்வளவு வீட்லயே ஃபுல்லா எல்லா வீடுகளிலும் எல்லா அறைகளிலும் பொருட்கள் ஆயி போச்சு. It was the things filled with all the rooms. ஆண்டவரே இனி அடுத்து ஒரு லேண்ட் விசுவாச வீட்டுக்கு 12 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஃபெய்த் ஹோம் ஒரு இடம் கிடைச்சிச்சு. After 12 years we got a land for faith home. அப்போ இந்த ஒரு செட் போட்டாலும் அந்த செட்ல கொண்டு போய் இந்த பொருளை தான் அடைச்சு வைக்க முடியும். நம்ம போய் எங்க போய் இருக்குது ஒரு பயங்கரமான யோசனை வந்துச்சு. If we have to construct a shed, we have to only put things, we cannot serve God. அந்த இடத்துக்கு போனோம்னா எப்படி போய் இருக்குதுன்னு யோசிச்சோம். And how shall we go and live there? ஒரு சின்ன செட் தான் போடலாம்னு நினைச்சோம். We thought to construct a small shed. கடைசில பார்த்தா நினைக்கிறதுக்கு மேல பட்டாபுரம் கட்டில பெருசா ஆக்கி விட்டார். Compared to beyond our thoughts, Lord made a greater building than Pattabram. நினைச்சு கூட பார்த்தது இல்ல. We did not even think. வெளிநாட்டுக்கு போனது கிடையாது. வெளிநாட்டுக்கு போனது we have not gone to foreign. வெளிநாட்டுல உள்ளவங்க யாரும் வந்ததும் கிடையாது. There is no foreigners who come in. ஏன்னா வந்து பார்த்தவங்களா சொல்ல இதெல்லாம் ஃபாரின் ஃபண்ட் அப்படி. People those who saw told that it is all foreign fund. பைத்தியக்காரங்க. Fools. அவங்களுக்கு தெரியல அத They did not know தேவனுடைய செயல்களை அவங்க காண முடியல. They are not able to see God's work. விசுவாசத்தினால உண்டாகிற கிரியைகளை அவங்களால அடைய முடியல. They are not able to possess the works through faith. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். Just lives by faith. கர்த்தருடைய செயல்கள் என்ன என்பதை நீதிமான் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிப்பான் பிரியமானவர்களே. Well, our righteous will experience the works of God's works. ஒவ்வொரு காரியங்களை கர்த்தருடைய செயல்களை அவர் அதிசயமானவர். அவர் ஒருவரே அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். He is the only God who does wonders and we shall experience it in our lives. அத பைபிள்ல என்ன சொல்லி இருக்குது? What does scripture say? Those who afflict you. யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அதுதான். This is what happened in Joseph's life. 60ஆம் அதிகாரம் 14 வசனத்துல சொல்லி இருக்கு. Isaiah 60:14. உன்னை ஒடுக்குனவங்க பிள்ளைகளை குனிஞ்சு உன்னிடத்துல வருவாங்க. Those who afflicted and they shall bow down and come to you. அசட்ட பண்ணின யாவரும் உன் காலடியில வந்து பணிஞ்சுக்கிடுவாங்க. All those who despise you shall fall prostrate to you. உன்னை அசட்ட பண்ணவங்க காலடியில வந்து பணிஞ்சு கொள்ளுவாங்க. Those who despise you shall fall prostrate to soul to you. நீ எப்படி இருப்ப? And how you will be? உன்னை கர்த்தருடைய நகரம் என்று சொல்லுவாங்க. And they shall call you the city of the Lord. கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்று சொல்லுவாங்க. They shall call you Zion of the Holy One. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. பெஞ்சமின் அண்ணா அத பத்தி ஒரு பாட்டை அருமையா பாடி இருக்கிறார். Benjamin Pastor has written a good song. ஒடுக்கினவர்களும் குனிந்திடுவார், ஒதுக்கினவர்களும் பணிந்திடுவார், ஒதுக்கினவர்களும் குனிந்திடுவார், ஒதுக்கினவர்களும் பணிந்திடுவார். சீயோன் நகரமாய் மாறிடுவே, சீயோன் நகரத்தில் சேர்ந்திடுவே. சாலேம் நகரமாய், சாலேம் நகரம் மாறிடுவே, சீயோன் சிகரத்தில் நின்றிடுவே. எழும்பி பிரகாசியே உரைத்த என் நேசரை துதிப்பே, எழும்பி பிரகாசியே உரைத்த என் நேசரை துதிப்பே. மகிமை உண்டே மன்னவனை துதிப்பே, மகிமை உதிக்குமென்று மன்னவனை துதிப்பே. சேர்ந்து திரும்ப பாடுங்க. ஒடுக்கினவர்களும் குனிந்திடுவார், ஒடுக்கினவர்களும் பணிந்திடுவார், ஒடுக்கினவர்களும் குனிந்திடுவார், ஒடுக்கினவர்களும்
அவர்களும் குனிந்திடுவார். சொல்லு எல்லாரும் விசுவாசத்தோடு. யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தது போல சிகரத்தில் நீந்திடுவே, சாலிம் நகராய் மாறிடுவே, சிகரத்தில் நீந்திடுவே. ஹல்லேலூயா, Hallelujah. இதுதான் வசனம் நிறைவேறுது. See, this is the fulfillment of verse. ஏசாயா 60:15 வாசிச்சு பாருங்களேன். See, Isaiah 60:15. கர்த்தருடைய நகரம் என்று சொல்லுவாங்க. They shall call you the city of the Lord. சியோன் என்று சொல்லு, பரிசுத்தரின் சியோன் என்று சொல்லுவாங்க. They shall call you the Zion of the Holy One of Israel. பாருங்களேன், அடுத்தது கீழ அந்த வசனத்துல சொல்லி இருக்க பாருங்க. See the next verse. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவர் கடந்து நடவாததுமாயிருப்பாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன். Whereas you have been forsaken and hated, so that no one went through you, and I will make you an eternal excellence and joy of many generations. பாத்தீங்களா, ஒடுக்குனாங்க, So they afflicted you, ஒதுக்குனாங்க, they separated you, அசட்டை பண்ணாங்க. they despised you. ஆனா அவங்க எல்லாரும் கர்த்தர் என்ன செஞ்சிருவார்? உங்களை என்ன செய்வாராம்? So what Lord will do to them? இந்த சூழ்நிலை மத்தியில கர்த்தர் உங்களை என்ன In செய்வாராம்? this situation, நல்ல கர்த்தர் உங்களுக்கு நீங்க அந்த சூழ்நிலை எல்லாம் என்ன in செய்றீங்க? the midst of the situation, how are you doing? வேதனை அல்ல, It is not grief, கண்ணீர் அல்ல, it is not tears, துக்கத்தை அல்ல, it is not trouble, மன வேதனை அல்ல, it is not trouble. மகிழ்ச்சியை விதைக்கிறீங்க. You are sowing joy. உன்னை நான் என்ன செய்வேன்? What I'll do? நித்திய மாட்சிமையாகவும் I shall make you an eternal excellence தலைமுறை தலைமுறைக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன். and the joy of many generations. இதான் 66ஆம் சங்கீதத்துல, சாரி, ஏசாயா 66லயே அதை பற்றி சொல்லி இருக்கு That's what we பாருங்க. read in Isaiah 66. யாரு கர்த்தர் அப்படி வைக்கிறாராம்? To whom Lord is making like this? கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, Those who tremble to God's கர்த்தருடைய word. வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே அவர் நோக்கி பார்க்கிறார். Hear to the word of the Lord, you tremble at his word. கர்த்தருடைய வசனம் 66:5 என்ன சொல்றாரு? What we read in Isaiah 65. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, Those who tremble at his word. அவருடைய வார்த்தையை கேளுங்கள். Oh, hear his word. என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே. Your brethren who hated you, who cast you out of my name's sake, said, let the Lord be glorified, that we may see your joy, and you shall be not ashamed. அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். And they shall be ashamed. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நடுங்குகிறவர்கள், Those who tremble at God's word. கர்த்தர் சந்தோஷம் உண்டாகக்கூடிய காரியங்களை உங்களுக்கு கர்த்தர் செய்வார். Lord will do a thing which will bring joy to you. இதெல்லாம் யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்தது. All this happened in the life of அவர் Joseph. ஜனத்துக்கு அதிபதியாக உயர்த்தப்பட்டார். He was lifted up as a governor for the people. சகோதரர்களோ But வெட்கப்பட்டார்கள், his brothers were shamed. பணிந்து குனிந்தார்கள். They bowed down. இதுதான் உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். This is what Lord is going to do in your நீதிமான் life. தன் வழியை உறுதியாக பிடிப்பான். Oh, righteous will hold his way. சுத்தமான கையுள்ளவன் மென்மேலும் And பலத்திருப்பான். whose hands is clean will be stronger and stronger. அதுதான் மொர்தெகாயுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். That's what happened in the life of Mordecai. அன்றைக்கு நடந்த சம்பவம் என்ன? What is the incident happened? ஆகாஸ்வேரு ராஜாவின் காலத்துல The days of Ahasuerus. நீதிமானாக மொர்தெகாய் வாழ்ந்தான். Mordecai lived a righteous life. நம்பிக்கை இல்லாத ஒரு பாதை அங்கு நடந்து கொண்டிருக்கு யூதர்களுக்கு. There was no hope for the Jews. யூத குலம் எல்லாம் அழிக்கப்படுவதற்குரிய ஒரு ராஜ கட்டளை புறப்பட்டு விட்டது. God's commandment started to kill the Jews. மொர்தெகாய் தன் தேவனை தவிர வேறு ஒன்றையும் நமஸ்கரிக்க அவன் சம்மதிக்காத ஒரு நீதிமானாக வாழ்ந்தான். Mordecai was a righteous man. He did not serve God and he served only God. அவன் ஒரு நீதிமான். He was righteous. தேவனை தவிர வேற ஒருவரையும் நான் நமஸ்கரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Other than God, I did not have to serve anyone else. எந்த மனுஷனுடைய காலிலே நாம் விழ வேண்டிய அவசியம் I கிடையாது. did not have to bow down to any man's feet. இத பார்த்துக்கிட்டே இருந்த ஆமான் என்ன செய்தான்? Haman was looking at this. What did he நடக்குது, do? இதுதான் இந்தியாவுக்கு இன்னைக்கு வரப்போகுது. That is what is going to come to India. நல்லா சாத்தாளமா பிரதம மந்திரியை விழுறாரு. Prime Minister is going to fall down. இப்போ ஒரு பெரிய கோயில் கட்டுறாங்க. இப்போ They are building a temple. எல்லாம் பணியவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு நடக்க போது அந்த தொந்தரவு வரப்போகுது. இன்னைக்கு தேசத்துல This trouble is going to come to us. ஒரு பெரிய ஆபத்து நம்முடைய தேசத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. Great trouble is going to come to our ஆனால் land. தேவனுடைய பிள்ளைகள் மொர்தெகாயை போல வைராக்கியம் உள்ளவராக நீதிமான்களாக உங்கள் வழியை நீங்கள் உறுதியாக பிடித்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். But children of God, be like Mordecai, be strong on your way, holding to your way strongly and clean hands. வணங்காதவர்கள் எல்லாரையும் அந்த யூத குலத்தையே அழிக்கும்படியாக, Those who, because he did not bow down, he wanted to kill the entire Jews. அந்த மொர்தெகாயை மாத்திரமல்ல, Not only the Mordecai, யூத குலமே இந்த தேசத்தில் இருக்க கூடாது. entire Jews has to be, should not be there. முழுவதுமாக இந்தியாவை விட்டு தேசத்தை விட்டு அழித்து போட போறோம். Completely it has to be destroyed. எல்லாம் வருது. Everything is coming. ஆமான் பெரிய ஒரு 50 முழ உயரமுள்ள
ஒரு பெரிய தூக்கு அழிக்க முடியாத ஒரு பெரிய தூக்கு மரத்தை உண்டாக்கி He வச்சார். made a big gallows of 50 feet. ராஜாவிடத்திலிருந்து கட்டளை புறப்பட்டது. Commandment came from the king. நடந்த சம்பவம் என்ன? What incident? இந்த செய்தி கேள்விப்படுறாங்க. Did they hear this news? எஸ்தருடைய புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, When we read the book of Esther chapter 4, 1ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, from verses 1, செய்திகளை கேள்விப்பட்டாங்க. they are hearing the news. நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கேள்விப்பட்டு They hear this voice. தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு, They tore his clothes. வெட்ட உடுத்தி சாம்பல்ல போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள சத்தத்தோடே அலறிக்கொண்டு, put on sackcloth and ashes, went on the midst of the city and cried with a loud and bitter cry. உபவாசம் போட்டு ஜெபிக்கிறாங்க. They fasted and prayed. ஒவ்வொரு நாட்டிலும் ஜனங்கள் எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. People started to mourn. மகா துக்கம் யூதர்களுக்குள்ளே. There was great grief between Jews. உபவாசம், Fasting, அழுகை, weeping, புலம்பல், mourning. தேசமெல்லாம் உண்டாயிருச்சு. 3ஆம் வசனத்துல In the entire land. இப்படி ஒரு பெரிய சம்பவம் Verses நடக்கிறது. 3, this is what is happening. நாளைக்கு என்ன நடக்க போகுதோ தெரியாது. You know what is going to happen tomorrow? பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்கிறது. What is this happening? இப்பொழுது என்ன நடக்க போகுதோ? We don't know what is going to happen. யூதர்கள் எல்லாம் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். All the Jews are troubled. கர்த்தருடைய கண்ட நேரத்தில் என்ன செய்வது? What shall we do in this case? தேவனுடைய கரத்தையே அவர்கள் நோக்கி பார்க்கிறாங்க. They are looking at the hands of the Lord. சர்வ வல்லவர் இறங்கினால் தான் முடியும். Only Almighty has to descend and help us. பாத்தீங்களா, ராஜாவின் வார்த்தையின்படி செய்ய ஒரு காரியங்கள் நடந்துருச்சு. The work started to happen as per the king's word. என்ன நடக்க போகுது இப்போ? What is going to happen now? கர்த்தர் என்ன செய்தார் பாத்தீங்களா? See what Lord does. சம்பவத்தை பாருங்க. See the incident took place. 9ஆம் அதிகாரத்திலிருந்து 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, Esther chapter 9 verses 1 to 4. ராஜாவின் கர்த்தருடைய செயல்கள் அங்க பட்டிருக்கிறது. நடக்குது பாருங்க. See the works of the Lord. அவனுடைய கர்த்தருடைய கட்டளையின்படி செயல்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதத்திலே 13ஆம் தேதியிலே Now in the 12th month, பகைஞர் அவர்கள் மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளில் தானே யூதனானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலா முடிஞ்சது. See in verses 9, in chapter 9 verses 1, everything become opposite occurred. அல்லேலூயா, அல்லேலூயா. காரியம் அப்படியே ராஜாவா மாறுதலா முடிஞ்சது. Things become, everything was opposite. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில பெரியவனாயிட்டான். Jews, Mordecai was lifted up in king's palace. வாசற்படியில கிடந்தவனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாயிருச்சு. A man who was in the gate, ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிருச்சு. There was a great joy in his life. பாடுகள் எவ்வளவு வேதனை. See the pain, எவ்வளவு பாடு, trouble, எவ்வளவு துக்கம், grief, எவ்வளவு புலம்பல், mourning, அலறல், weeping. பாருங்களே, கர்த்தர் பாத்தீங்களா ஏற்ற சமயத்துல At the right time. கர்த்தர் செய்த செயல்களை பாருங்க. See the works of the Lord. கர்த்தர் செய்த விதங்களை பாருங்க. See the way Lord did it. 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. எஸ்தர் 8:16ல பாருங்க. See Esther 8:16. யூதருக்கு என்ன உண்டாயிருச்சா? What happened to the Jews? விதமா யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கலமும் உண்டாயிருச்சு. Jews had light and gladness, joy and honor. அல்லேலூயா, Hallelujah, அல்லேலூயா, Hallelujah, அல்லேலூயா, Hallelujah, அல்லேலூயா, Hallelujah. யூதருக்கு மகிழ்ச்சி உண்டாயிருச்சு. There was gladness for the Jews. வெளிச்சம் உண்டாயிருச்சு. Light, களிப்பு, சரியா சந்தோஷம் உண்டாயிருச்சு. joy and honor. கனம் உண்டாயிருச்சு. Honor. எல்லாரும் இவர்களை மதிக்கிற இடத்துல கர்த்தர் கொண்டு வந்துட்டார். Lord brought them to a place where everybody honored them. கர்த்தர் மகிழ்ச்சி என்னும் கட்டினால் கர்த்தர் உங்களை அப்படி கட்டி வைப்பார். உங்களை நிரப்பி வச்சிருப்பார். Lord shall bind you with the ropes of gladness. 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துல அதான் சொல்றார். Psalms 30 verses 11 he says, புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். You have turned me for me my mourning into dancing. மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினே. You have put off my sackcloth and clothed me with gladness. உங்களை என்னையும் கர்த்தர் சந்தோஷப்படுத்த விரும்புறார். Lord desires to make us glad, you and me. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believing it? மகிழ்ச்சி என்னும் கட்டினால் உங்களை இடை கட்டுவார். He will bind us with the rope of gladness. நீதிமான் அவருடைய பாதை அவன் உறுதியாக பிடித்து தன் வழியை உறுதியாக பிடித்துக் கொண்டிருக்கிறான். Because righteous will hold to his way strongly. தன் வழியில் அவன் சுத்தமுள்ளவனா இருக்கிறான். Because he is clean on his ways. தேவனுக்கு முன்பாக செம்மையானவனாக உண்மையானவனாக வாழுகிறான். Because he is living in a bright light before God. பிரயாசங்கள் வீண் என்று நினைக்க வேண்டாம். Do not think all your labor is vain. கர்த்தருக்குள்பட்ட பிரயாசம் வீணால் நினைக்காதே. Do not think all the laboring in the Lord is vain. சந்ததிகளுக்குள்ள அந்த வெளிச்சத்தை மகிழ்ச்சியை நீ காண்பாய். And the gladness and light you shall see in your generations. எப்ப பார்க்க போறோமோ தெரியலையே. We don't know when we are going to see this. நான் சொல்லிட்டு வந்தேன், புதுக்கோட்டையில அப்படிதான் பயங்கர கஷ்டத்துல கடந்து வந்தோம். In Pudukkottai we were in so much difficult situation. எப்ப நான் எனக்குள்ள கூட ஆவியில டவுட் வந்துருச்சு. I had a doubt in my spirit. ஒருவேளை டிபிஎம்ல இருக்கும்போது 2-3 தலைமுறை வரைக்கும் ஒரு நல்ல ஃபெய்த் ஹோம் பார்க்க முடியல. In TPM when we were there 3-4 generations we even did not see good faith home. நான் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணேன். I prayed to the Lord. ஆண்டவரே, ஒருவேளை உம்முடைய வருகை தாமதிக்குமானால், Lord, if your coming is going to be delayed, நான் என் காலத்துல பார்க்க முடியாது. maybe I'll not be able to see in my days. 12 வருஷமா வாடகை கட்டடம். 18 years.
12 வருஷம் 12 years we are paying rent. வாடகை கட்டடத்தில் இருக்கிறேன். We are in rented house. ஒரு நல்ல ஒரு faith home என் கண்ணால பார்க்க முடியுமா? We will be able to see good faith home in my eyes. என்ன காலத்துக்கு பிறகுதான் அடுத்த ஜெனரேஷன் சந்ததிகள் எழுப்பிதான் கர்த்தர் அதை செய்வாரோ? Or maybe Lord will raise up next generation, build the temple, build the faith home. ஆனா ஆண்டவரிடத்துல ஒன்னு சொன்னேன். But one thing I told to the Lord, வருகை சீக்கிரமா இருக்குமானா, if your coming is going to be soon, என் காலத்திலேயே நான் அதெல்லாம் பார்க்கணும். I have to see in my days. நான் ஊழியம் செய்யும்போது அந்த காரியத்தை கண்களால When I am doing the ministry, I have to see this. ஏனென்றால் பெரியவங்க எங்களிடத்துல சொல்லி இருக்கிறாங்க. Because elders told us, 3-4 தலைமுறையில தான் ஒரு பெரிய கட்டடங்களையே பார்த்தாங்க விசுவாச வீட்டை. After 3-4 generations they saw all this good faith home. அது வரைக்கும் சென்டர் ஃபெய்த் ஹோம்ங்கற வீடு ஃபெய்த் ஹோம் வாடகை பில்டிங்கா தான் இருக்கும். Because Center Faith Home was a rented house. கல்கத்தா ஃபெய்த் ஹோம் வாடகை பில்டிங்கா. Calcutta Faith Home was rented house. அங்க வாடகை கொடுக்கிறதுக்கு அடையார்ல இருந்து நான் அனுப்பி வச்சிருக்கேன் மார்க்கெட்டிங் பிரதர்ஸ் எங்க கையில கொடுத்து அடையார்ல அடையார்ல இருந்து அனுப்பி வச்சிருக்கோம். From Adayar they used to send the rent to pay the rent at those places. கல்கத்தால வாடகை கொடுக்கிறதுக்கு கூட அங்க அதுக்குரிய வருமானம் கிடையாது. ஃபெய்த் ஹோம்க்கு ஆஃபரிங் கிடையாது அங்க. In Calcutta in those days there was not even having an offering to pay the even the rent. ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து தான் கொடுத்து விடுவாங்க. From the headquarters they used to send money. கட்டடம் பார்த்தா அடையார்ல ஒரு கட்டடம் இருக்கும். In Adayar we had a building. அதுதான் மெயின் கட்டடம். That was the main building. எல்லாம் ஓலையில கெல்லிஸ் ஃபெய்த் ஹோம் ஒரு ஓலையில தான் இருந்துச்சு. All was else was held hut. மற்ற ஃபெய்த் ஹோம் மற்ற விசுவாச வீட்ல பார்த்தா ஆஸ்பெட்டாஸ் சீட் போட்டுருப்பாங்க. It was as per the cement sheet. தூத்துக்குடி தான் ஆரம்ப ஊழியம். Toothukudi was a beginning ministry. இந்தியாவிலே பெந்தேகோஸ்தே சபை ஆரம்பிச்ச முதல் இடம் தூத்துக்குடி தான். Pentecost church was first started in India was in Toothukudi. தூத்துக்குடியில டிவிபுரம். Toothukudi. அதுக்கு அப்புறம் டிவிபுரம்ங்கற place. அங்க தான் பாஸ்டர்ஸ் ஆர்டினேஷன் அங்க தான் நடக்கும். The pastor's ordination was happening there. ஆரம்ப நாட்கள ஊழியத்துக்கு அங்க இருந்து ஆட்கள் எடுப்பாங்க. The beginning days they used to elect servants. ஸ்ரீலங்கால இருந்து நேரா வந்து ஊழிய ஆரம்பித்தது அங்க தான். That is the place when people came from Sri Lanka directly started the ministry. பாஸ்டர்ஸ் அங்க தான் வருவாங்க. அங்க வச்சு தான் ஊழியத்துக்கு ஆள் எடுப்பாங்க. அங்க வச்சு தான் பாஸ்டர்ஸ் ஆர்டினேஷன் எது ஆனாலும் கொடுப்பாங்க. Chief pastors used to come there and pastor selection of pastors and ordination of pastors happens in that place only. நாட்கள்ல தான் வளர்ந்துச்சு. அவங்க தலைமுறைகள் எல்லாம் கடந்து போயிருச்சு. Later days it started to grow. வாஞ்சியோட காத்துக்கிட்டு இருந்தவங்க நம்பிக்கையோட தங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டாங்க. Those who were desirely waiting for that they ran the race with hope and finished the race. நான்காம் தலைமுறையில தான் பார்த்தாங்க. After third fourth generation they அதனால saw this. இப்போ கர்த்தர் நமக்கு இந்த வசந்த ஊழியங்கள்ல கர்த்தர் இப்படி செய்கிற கிரியைகளை பார்க்கும்போது when we see the works of the Lord in our ministry, மற்றவர்களுக்கு கர்த்தருடைய செயல்கள் என்பது அவங்களால விசுவாசிக்கிறதுக்கு முடியாத காரியமா இருக்கு. others are not able to believe that this is the works of God. அது எப்படி இப்படி எல்லாம் நடக்கும்? How is it this possible? அது எப்படி இப்படிப்பட்ட கட்டடங்கள் இருப்பாங்க? How is this possible to build அப்படி அது buildings? எப்படி இடங்களை வாங்குவாங்க? How they buy land? இவ்வளவு பெரிய வேலை எப்படி How செய்வாங்க? they do all this great work? நம்ம இந்த கூட்டமே இல்ல 6 மாசமா சபைகள் ஆராதனை கிடையாது. 6 months there is no service. 5 லட்சத்துக்கு பெரிய கட்டடம் இருக்கு. அது எப்படி நடக்கும்? 5 lakhs it is. How is that? எப்படி அதெல்லாம் உண்டாக்க முடியும்? How is it possible to do it? கர்த்தருடைய செயல்கள் என்கிறத நாங்க வெளியில எப்படி வர்ணிக்கிறேன்னு தெரியாது. We don't know how to describe the works of the Lord. பிரியமானவர்களே, அவருக்கு பிரியமா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய செயல்களை கர்த்தர் விளங்க பண்றார். Beloved, those who are pleasing to him, Lord shall reveal all the works of his hands. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who are mourn, கர்த்தர் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். for they shall be comforted. வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நீ துயரப்படுகிறாயோ வேதனைப்படுகிறாயோ அதற்குரிய ஆறுதலை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். Whatever extent you have been mourning and you're in affliction, Lord shall comfort you. கர்த்தர் உங்களை இடைக்கட்டுவார். Lord shall fill you with joy. உங்க வாழ்க்கையில உங்களை சந்தோஷப்படுத்தும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். Lord desire to bring gladness in your life. இதுதான் வேதத்தில் நீங்கள் அதிகமா வாசிக்கலாம். That's what you read in scriptures more. துயரத்துக்கு பதிலாக கர்த்தர் என்ன செய்வாரா? Lord, what will உங்கள் துயரப்படுகிறவர்களை கர்த்தர் சீர்படுத்துவதற்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். to console those who mourn in Zion, to give them beauty of ashes. உங்களுக்கு துயரத்துக்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு என்ன தருகிறாரா? What is giving? Lord is giving equal to துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கர்த்தர் தருகிறார். He is giving the oil of joy for mourning. அது மாத்திரமல்ல, Not only that, 58ஆம் அதிகாரத்துல ஏசாயால வாசிச்சீங்கன்னா Isaiah 58, விடியற்கால வெளிச்சத்தை போல வெளிச்சம் எழும்புமாம். the light shall break forth like the light day of morning, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். and your healing shall spring forth. பசித்தவனுடைய ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆகும் என்று சொல்லி 10ஆம் வசனத்தை 58:10ல சொல்லி இருக்கு. That's what we read. If you extend your soul to the hungry and satisfy the afflicted soul, then your light shall be dawn in the darkness and your darkness shall be as noonday. இதெல்லாம் பிரியமானவர்களே கர்த்தர் செய்கிற கிரியைகள். Beloved, all this is the works of the Lord. நீங்க உங்க வாழ்க்கையில விசுவாசத்துல நீங்க அதெல்லாவற்றையும் தேவன் சமூகத்துல காத்திருந்து உங்களுக்காக விதைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். Being standing in God's presence with faith, whatever is sown for you, you have to reap it. ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்பாக கர்த்தர் உங்களுடைய ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். After every difficulty,
difficulty, Lord has kept a light. யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம், The incident happened in Joseph's life. மொர்தெகாயின் வாழ்க்கையில் நடந்த Incident சம்பவம், happened in Mordecai's பைபிள்ல life. ஒவ்வொருத்தரையா நீங்க பொறுக்கி எடுக்கலாம். You can select people from the scriptures. தாவீதின் அனுபவத்தில் நடந்த சம்பவங்கள், The experience of David. யோபுடைய நீதிமானாக வாழ்ந்த யோபுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். Job was a just man in his life. யோபுடைய வாழ்க்கையில காத்திருக்கும் அவன் சொல்லுகிறான், நான் நன்மைக்கு காத்திருந்து எனக்கு தீமை வந்தது என்று சொல்லி யோபு 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல Job சொல்றாரு. 30:26 he is telling that, but when I looked for good, evil came to me. நன்மைக்கு காத்திருந்தேன், I looked for good, தீமை வந்தது. evil came to me. வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. And I waited for the light, then came darkness. என் சுரமண்டலம் புலம்பலாகவும் என் கிண்ணறம் அழுகிறவர்களின் ஓலத்தை போல மாறின. 31ஆம் வசனத்தை பாருங்க. 31 My harp is turned into mourning and my flute to voice of those who weep. ஆனா இந்த யோபுடைய அனுபவம்ல என்னவா இருந்துச்சு? What is the experience of Job? அவனுடைய யோபுடைய விசுவாசம் என்னவா இருந்துச்சு? What was Job's faith? தன் வழியை உறுதியாக பற்றி கொண்டிருந்தான். He was steadfast in his way. நீதிமான் தன் வழியை உறுதியாக பிடிப்பான். Righteous will hold to his way strongly. அவனுடைய நம்பிக்கை என்னவா இருந்துச்சு? What was his hope? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். Though he will slay me, yet I will trust him. என் வழிகள் எல்லாம் அவர் அறிவார். Even so I will defend all my என் own வழிகள் ways. எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். He knows my ways. 23ஆம் அதிகாரத்துல யோபு 10ஆம் வசனத்துல வாசிக்கும்போது அவர் என் வழிகளை அவர் அறிந்திருக்கிறார். Job 23:10. அதுல சொல்லி இருக்குது, But he knows his way. ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார். But he knows the way that I அவர் take. என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். When he has tested me, I shall come forth as பிரியமானவர்களே, gold. கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். Beloved, he knows of his. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்றாரு, Saint Paul when he tells to Timothy. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, When we read 2 Timothy அவர், chapter 2 verses 9. ஆனால் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும். Verses 19. Nevertheless, the solid foundation of God stands, having this seal. The Lord knows those who are his. தீமோத்தேயுக்கு சொல்றாரு. He's telling to Timothy. தீமோத்தேயுவே, Timothy. பாத்துங்க, நீதிமானுடைய அஸ்திபாரம் உறுதியா இருக்குது. The solid foundation of God. தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. God's solid foundation stands. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். Lord knows those who are his. உங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். Lord knows you. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. Those who believe it shout என்னை hallelujah. கர்த்தர் அறிந்திருக்கிறார். Lord knows me. மனுஷன் என்ன அறிகிறாரா அறிய மாட்டாரா எனக்கு அதை பத்தி It is பிரச்சனை not கிடையாது. essential to know that if man knows நீங்க me or தான் not. நல்லா புரிஞ்சிருக்கிறீங்க. You know me. நீங்க தான் என்ன நல்லா You அறிஞ்சிருக்கிறீங்க. know me nicely. எந்த மனுஷனை நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. You may be thinking of any அந்த man. மனுஷனு கூட ஒண்ணு அறியாம This போயிடும். man does அறிவில்லாம not even know போயிடும். about you. ஆனா என்னை அறிந்தவர் என்ற ஆண்டவர் But மாத்திரம். it is my Lord only who knows என்னை me. அறிஞ்சவன் இல்லையே. ஒரு பிரதர் சொல்றாரு, விசுவாசி. A brother told me. என்னை அறிஞ்ச பரிசுத்தவான்கள் இல்லையே. There is no saints who has known அவங்க me. எல்லாம் கடந்து போயிட்டாங்களே. They've all passed. முன்னாடி எங்களை புரிஞ்ச பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. Old saints we had, those who know me, those who understood us. இப்ப யோசேப்பு அறியாத பார்வோனை போல எழும்பி இருக்கிறாங்க. Now like Joseph, there was a Pharaoh who came who did not know யாருமே Joseph. இல்லையேன்னு நீங்க Do நினைக்காதீங்க. not think that those who do not உங்களை know. அறிந்தவர் உங்கள் தேவன். There is a God who knows you. உங்கள் நிலவரங்கள் ஒவ்வொன்றையும் அவர் அறிந்திருக்கிறார். Every situation he knows நீங்க you. கர்த்தருக்குள் படுகிற ஒவ்வொரு பிரயாசமும், Every laboring of through you, Lord. நீதி நிமித்தம் படுகிற ஒவ்வொரு துன்பத்தையும் Every difficulty is because of righteousness. கர்த்தர் அறிந்திருக்கிறார். Lord knows it. சிறுமைப்பட்டவளே, Those who are afflicted, பெருங்காற்றில் அடிக்கப்பட்டவளே, tossed with tempest, கேச்சரமற்றவளே, and not comforted. இதோ நான் உன் கல்களை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை அஸ்திபாரமாக்குவேன். Behold, I will lay your stones with colorful gems and lay your foundation with sapphires. உன் பலகணிகளை பலங்கு, I will make your உன் pinnacles of வாசல்களை rubies, மாணிக்க கற்களாக, your gates of crystal, உன் மதில்கள் எல்லாம் உச்சிதமான கற்களாக and மாற்றுவேன். all your walls of precious stones. இதெல்லாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் பிரியமானவர்களே. Beloved, all this is God's இந்த promise. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வச்சு நீங்க கர்த்தரை துதியுங்க. Keeping this promise, praise இந்த God. காலவேளையில கர்த்தர் உங்களுடைய நம்பிக்கை அவர் பெருக பண்ணுகிறார். In this morning, Lord is multiplying your hope. நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. Rejoice in your hope. என்னுடைய பிரயாசங்களுக்கு பலன் உண்டு என்று சொல்லுங்க. Tell that there is reward for my laboring. நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷப்படுவார்கள். Let the righteous be glad and let them rejoice before God. 68 சங்கீதம் 3ஆம் வசனம் கடைசியா நான் சொல்லி Psalm முடிக்கிறேன். 68:3 is the last verse. which I will tell. நீதிமான்கள் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூருகிறார்கள். Let the righteous be glad. இந்த காலவேளையில உங்களுக்கு எத்தனை பேர் அதை நீங்க In விசுவாசிக்கிறீங்க? this morning, how many of you believe it? உண்மையாக ஒரு களிப்பு எனக்குள்ள உண்டு. A true rejoices in ஒரு me. மகிழ்ச்சி எனக்கு உண்டு. A joy in me. தேவன் அந்த மகிழ்ச்சி என்கிற அனுபவத்தை எனக்கு வைத்திருக்கிறார். Lord has kept this joy, experience of joy in நான் me. என் வழியை உறுதியா நான் பிடித்திருப்பேன். I will hold to my way strongly. நான் என் உத்தமத்தை விட்டு விலகேன். I'll not depart from my என்னுடைய uprightness. அழைப்பு விட்டு நான் விலகி I'll போக not depart from my மாட்டேன். calling. கர்த்தர் எனக்கு தந்தவைகளை நான் I'll காத்துக்கொள்வேன். protect whatever Lord has given to அவர் me. வருகிற வரைக்கும் நான் காத்துக்கொள்வேன். Till he comes, I'll protect it. என் வந்த மண்பாண்டத்தில் அந்த பொக்கிஷத்தை நாங்கள் I'll protect பெற்றுக்கொண்டோம். with this potter's we இந்த have received this மண்பாண்டத்தில் precious. அவருடைய வார்த்தை
வார்த்தை என்கிற பொக்கிஷத்தை நாங்கள் We have taught her, we have received this precious ஓ, word in us. கடைசி வரைக்கும் நான் அந்த பொக்கிஷத்தை பத்திரமாய் Till காத்துக்கொள்வேன். the end we will protect this precious word. கல்வியான கர்த்தருடைய பிள்ளையே, Beloved child of God, நடந்து போகிற பாதை கண்ணீரின் பாதையா it is இருக்கலாம். the way you are causing to be அழுகின் filled with tears. பள்ளத்தாக்கை உருவ கடந்து You போகலாம். may pass through the valley, அவைகளை நீரூற்றாக்கி கொண்டிருக்கலாம். but you can make it with joy. அவைகளை குளங்களை நிரப்பும். You'll fill it water. பலத்தின் மேல் பலனடைவாய். You shall be stronger and stronger. சீயோனில் தேவ சந்நிதியில் காணப்படுவாய். You shall be seen in the presence of the நீதிமான் Lord. தன் வழியை உறுதியாக பிடிப்பான். Righteous will hold to his way. அவனுடைய பிரயாசங்களுக்குரிய அவனுடைய சுத்தமான கைகளுக்கு தக்கதாக அவன் மென்மேலும் பலத்திருப்பான். As per his clean hand, he shall be stronger and stronger. அவனுக்காக விதைக்கப்பட்டிருக்கிறது. For him it is sown. வெளிச்சமும் மகிழ்ச்சியும் அவனுக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. Light and gladness is sown for him. அந்த மகிழ்ச்சியும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை அவர் கட்டளையிடும்படியா. Lord will command gladness and light in your life. சந்தோஷமாக கர்த்தர் நடத்துகிற வழிக்கு போங்க. Move forward with joy in God's ways. அமர்ந்திருந்து கர்த்தருடைய செயல்களை பாருங்க. Be still and know the works of the Lord. அவர் அதிசயமானவர். He is wonderful. பயங்கரமான He is an கர்த்தர். awesome God. அதிசயமான காரியங்களை கர்த்தர் He shall do செய்கிறார். wonderful things. கர்த்தர் அந்த செயல்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். This wonderful things God is going to do in our life. கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட Our போகிறார். God shall be revealed in the சீக்கிரமாக நாம் அவரை முகமுகமாய் பார்க்க soon போகிறோம். we are going to soon see him face to face. உலகத்தின் காரியங்களை கண்டு நீங்க சோர்ந்து Do போகாதீங்க. not be weary of this worldly things. உலகத்தின் சம்பவங்களை கண்டு நீங்க அதிரியப்படாதீங்க. Do not be troubled of worldly incidents. ஆகாயத்தில் இயேசுவை சந்திக்க போகிறேன். I'm going to meet my Jesus. இருள் நிறைந்த உலகம். This world is filled with darkness. துன்பங்கள் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறது. Trouble is crushing me. ஆனால் நான் மத்திய ஆகாயத்தில் பட்ட பகலிலே நான் பார்ப்பேன். But in the noon I'm going to see in the heaven. மத்திய ஆகாயத்தில் இயேசு வெளிப்படுவார். Jesus shall be revealed in the heaven. பகல் வரைக்கும் என் பாதை அதிகமாக பிரகாசிக்கும். My way shall be like the day of நான் noonday. வர கர்த்தருக்குள் என் ஆத்துமா மகிழ்ந்து கொண்டே இருக்கும். My soul shall be rejoicing again and again continually. சிலுவைப்பட்டவர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள். And afflicted will rejoice in it when they see it. கர்த்தர் எனக்கு மகிழ்ச்சி என்கிறதை எனக்கு வைத்திருக்கிறார். Lord has kept joy for me. என் வாழ்க்கையிலே இருளை மாற்றி ஒரு வெளிச்சத்தை He will வைத்திருக்கிறார். change darkness and He has kept light for me in my life. கர்த்தரை மகிமைப்படுத்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை துதியுங்க. Believe and give glory to God. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை துதியுங்க. Clap your hands and give glory to God. கர்த்தரை துதித்து கர்த்தரை பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise and thank and sing God. அந்த துதியின் சத்தம் உங்கள் காதுகள் கேட்கட்டும். Let His sounds of praises let அந்த it hear. வெளிச்சத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக பாருங்க. See the light from your sight. கர்த்தர் செய்கிற செயல்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக பாருங்க. See the works of your hand through your ஓ eyes. நீ சந்தோஷத்தை களிகூறுகிற அந்த நாளை நீ நினைத்து களிகூர்ந்து கொண்டிரு. Think about that day and rejoice in your soul. யோசேப்பே இப்படி அவன் வாழ்க்கை முடிஞ்சிரும் நினைக்காத. Joseph, do not think that your life will end like this. மொர்தெகாய் அவன் வாழ்க்கையில் உனக்கு விரோதமாக சதி திட்டம் பண்றானே இவன் சத்துருக்கு கையில மாட்டிக்கொண்டவன் என்று பயப்படாதே. Mordecai, do not think that people are plotting against you and you will fall against in the hands of the enemy. மேல எழுப்பி வரலாம். Enemy may prevail. கட்டளை கூட புறப்பட்டு விடலாம். Commands may come up. மொர்தெகாயே Mordecai, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற வரைக்கும் Lord, still the Lord's word is fulfilled. ராஜாவுக்கு நித்திரை வர விட King மாட்டேன். will not sleep. கட்டளையை புறப்பட பண்ணுவேன். The commands will start. காரியங்களை மாறுதலா நடத்தி கொடுப்பேன். Everything will become opposite. உன் வழி என் வழி அல்ல. You know ways are உன் not my ways. நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. Thoughts are not my thoughts. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரம் How உயர்ந்திருக்கிறது. long is the earth and heaven? அவ்வளவு தூரம் உன் நினைவுகளை பார்க்கிற என் நினைவுகள் உன் வழிகளை பார்த்து என் வழிகளை Till உயர்ந்திருக்கிறது. that extent your thoughts and your ways are different from my thoughts and my ways. ஒன்றே நாடி அதையே தேடுவோம். Same days. கர்த்தருடைய மகிமையினக்காக Let's see the காத்திருப்போம். glory of the Lord. உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய பிரகாசம். There will be great light in your life. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிதானே செய்தார். That's what Lord is going to do in your life. உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சி There will be உண்டாக்கி joy in your life. முன் நிலவரத்தை காட்டி ரெட்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டார். He was blessed double fold compared to the வெளிச்சத்துக்கு past. காத்திருந்த இருள் வந்தது. When I waited for the light, darkness அன்னைக்கு came in. காத்திருந்த தீமை வந்தது. I was waiting for the goodness, evil came புலம்பிக் in. கொண்டிருந்தவனுடைய வாழ்க்கை Those who were mourning வெளிச்சமாக மாறிவிட்டது. became light, மகிழ்ச்சியாக மாறிவிட்டது. became joy. நீ கர்த்தருக்கு அது உன்னுடைய வாழ்க்கையில் நீ விதைக்கப்பட்டிருக்கிறாய். You are sown for the Lord. வெளிச்சத்தையும் அவர்கள் மகிழ்ச்சி விதைக்கிறார்கள். They are sowing the light and the gladness. நீதிமானுக்காக அது It is ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. prepared for the righteous. சுத்தம் உள்ளவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. clean. தன் வழி உறுதியாக பிடித்திருக்கிறவனுக்காக Prepared for ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. those who hold to His way. கர்த்தர் உங்களுக்கு அதை தருகிறார். Our Lord is going to give you கரங்களை also. தட்டி கர்த்தரை துதிச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Close your hands and praise and clap your hands. கர்த்தர் என் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் ரட்சிப்புமானார். கர்த்தர் என் வெளிச்சம்